மோனார்ச் டிவி சீரிஸ்ல மீதி 5 எபிசோடுகளை இன்னைக்கு நாம பார்க்க போறோம். முதல்ல 5 எபிசோடுகளை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ நான் பேசும்போது கூட மேல லிங்க் வரும். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை பார்த்த பிறகு அடுத்து இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. இந்த 6வது எபிசோடுல ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ராணுவம் நடத்தக்கூடிய பார்ட்டியில நம்ம டாக்டர் அம்மா பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஜம்முன்னு ட்ரெஸ் பண்ணி வந்திருக்கலாம். நம்ம பைய உரி அவங்க கூட பேசிட்டு இருக்கிறான். யாரு? நம்ம மிலிட்டரிக்காரர். கவிதை நடையில பேசுறதும் அவங்கள டான்ஸுக்கு கூப்பிட்டு உருகி டான்ஸ் ஆடுறதும் இதை எல்லாரும் பாக்குறதுன்னு நல்லா தான் போகுது. எங்க இவன் கடமையை விட்டுவிட்டு இந்தமா பின்னாடி திரிவானவனு கூட உயரதிகாரிக்கு கொஞ்சம் சந்தேகம் வரலாம். அவர் கொஞ்சம் சந்தேக பார்வையில இதை பார்த்துட்டு இருக்கிறார். இது பிளாஷ்பேக். இந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நடக்கிற கதை. 2 பேரோட கைகளும் ஒருத்தர் தொட்டுக்குது. ஷோல்டர்ல சாஞ்சுக்கிறாங்க. ஒன்னா தன்னோட ரூமுக்கு இவங்களை கூட்டிட்டு போற ரேஞ்சுக்கு ரெடி ஆயிட்டான். ஆனா அந்த சமயம் உயரதிகாரி கூட்டு விட்டதுனால வேற வழி இல்லாம அங்க போக வேண்டியதாய் போயிடுச்சு. இது பழைய கதை. இப்போ நடப்புக்கு வரோம். ஒரு 40-50 வருஷத்துக்கு பிறகு இப்ப பார்த்தா அந்த செக்யூரிட்டி அம்மா வண்டியை நிப்பாட்டிட்டு வண்டியில மிலிட்டரிக்காரரை எங்க போறோம்னு தெரியாத ரேஞ்சுக்கு தலையில ஒரு துணியை மாட்டிட்டு கூட்டு போய்கிட்டு இருக்காங்க. போற வழியிலேயே கூட வேலை பார்க்கறவனை அடிச்சு போட்டு இவங்களை காப்பாத்துறா. ஆனா அவருக்கு ஒண்ணும் பிடிபடல. ஏன் அப்படி பண்றான்ட்டு. இதுக்கு முன்னாடி காஜில்லா ஒரு சிட்டியை தாக்குச்சுல, அங்க இவங்களுக்கு உடன்பிறப்புகள் எல்லாம் இறந்து போயிட்டாங்க போல. இந்த அம்மாவோட சொந்தக்காரங்க எல்லாம் அடுத்த தாக்குதல் நடக்க கூடாது, அதுக்கு இந்த கம்பெனியை நம்புறதை விட இந்த கம்பெனியை ஆரம்பத்துல இருந்து பார்த்த உங்களை நம்பலாம், அதுக்கு தான் உங்க கூட துணைக்கி நிக்கிறதா சொல்றா. தன்ன மாதிரி உறவுகளை இழந்து யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அழுகுறாங்க. அதுக்கு என்ன வேணாலும் உதவி பண்றதா ஒத்துக்கிறாங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்னா அங்க இருந்து தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஏதோ அப்டேட் வந்திருக்குன்னு சொல்லி தான் நம்ம வயல்ல கூப்பிட்டு இருப்பாங்க போல. பிளாஷ்பேக்ல 1955ல பார்த்தா இந்த மோனார்ச் கம்பெனியோட ஆரம்ப காலகட்டத்துல நம்ம அனிமல் டாக்டர் தான் இவங்கள வர சொல்லி இருக்கிறார். ஏதோ ரீடிங் காட்டுது போல. இவனோ அறகுறையா பார்த்துட்டு புரியாம இருந்திருக்கான். ரீடிங்ல வேற ஏதோ காட்டுது. கதிர்வீச்சோட அளவு அதிகமா இருக்கிறது. எங்க? பிலிப்பைன்ஸ்ல. உடனே கிளம்பணும்னு முடிவு பண்றாங்க. 2 பேரும் போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா கூட நானும் வரேன் நடம்பிடிக்கிறான். உனக்கு இங்க நிறைய வேலை இருக்கும், நாங்க போறோம்னு இவங்க கிளம்புறாங்க. இப்போ நடப்புக்கு வந்தா அமெரிக்கால வீட்டு பக்கம் நம்ம பிள்ளைங்க வந்தா வீட்டுக்குள்ள அதுக்கு முன்னாடியே மிலிட்டரிக்காரரும் செக்யூரிட்டியும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஷாக்கா தான் இருக்குது இவர் இங்க இருக்கிறத பார்த்துட்டு, அதுவும் செக்யூரிட்டி கூட இருக்கிறத பார்த்துட்டு. செக்யூரிட்டி இனிமே நம்மால நமக்கு உதவி பண்றதுக்காக நம்ம பக்கம் சாஞ்சிட்டதா சொல்றார். ஜிடேவில் ஏற்பட்ட அந்த இழப்புகளை விட பல மடங்கு விபத்து அடுத்து ஏற்பட இருக்குது. அதை தடுக்கணும். உங்க அப்பாவுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருக்குது, அவரை கண்டுபிடிக்கணும்ன்ற பேசிட்டு இருக்கிறார். செக்யூரிட்டியை யாரும் நம்புறதுக்கு தயாரில்ல, பட் இவரை தாராளமா நம்பலாங்கிறாரு அவரு. ஜிடே அன்னைக்கு பாதிக்கப்பட்ட அந்த 2 பண்டாட்டிக்காரரோட ஆபீஸ். அங்க இப்போ சீனியர் 2ஆம் கட்ட தலைவர் எல்லாம் இருக்காங்க. இங்க ஒரு மேப்போட லொகேஷனை வச்சு இவங்க கண்டுபிடிச்சாங்கல்ல, அதே மாதிரி இங்க புத்திசாலி நம்ம சீனியர். அவரு வியூ பாக்குறதுக்கு எல்லாரும் வியூ பார்த்தாப்ல கண்ணாடிய பார்த்தாப்ல தான் சீட்டு போட்டிருப்பாங்க. இங்க முதுகு பக்கத்துல தான் வியூ இருக்குது. இவ்வளவு உயரத்துல இருந்து முதுகு பக்கத்துல தான் வியூ இருக்குது. அவர் பாத்துக்கிட்டு இருந்தது இந்த சுவத்துல எங்கேயோ ஏதோ குத்தி வச்சிருக்காங்கன்னு இவர் குத்தி இருக்கிற அந்த மார்க் எல்லாம் கவனிக்கிறார். இதுல ஒரு பேட்டர்ன் தெரியுது, பழக்கப்பட்ட பேட்டர்ன் மாதிரி இருக்குங்கிற ஓரளவு கணிக்கிறார். அந்த 2 பண்டாட்டிக்காரர் அவர் கண்டுபிடிச்ச பல விஷயங்களை அந்த சீக்ரெட் ஃபைல்ல நோட் பண்ணி இருந்திருக்கிறார் போல தெரியுது. பல காலம் இந்த கம்பெனில அவர் வேலை பார்க்கும் போது கூட எங்க இருந்து ரீடிங் வருதுன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருந்திருக்காரு. அங்கங்க இருக்கிற அந்த புள்ளி உங்களுக்கு தெரியலையான மேப் மாதிரி வரைஞ்சு நம்ம கம்பெனியோடைய அவுட் போஸ்ட்னு சொல்லுவாங்க, ஆபீஸ் மாதிரி பிரான்ச் மாதிரி, அது நிறைய இடத்துல போடப்பட்டிருக்கிறது. அந்த இடமெல்லாம் இங்க மார்க் செய்யப்பட்டிருக்கிறது. எங்கெல்லாம் காஜிலா வந்ததோ அதுக்கு முன்னாடி அங்க கதிர்வீச்சோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருந்தது. சோ கதிர்வீச்சோட தாக்கம் எங்க அதிகமாக இருக்கிறதோ அங்க இந்த மாதிரி மான்சஸ் இருக்கும் அப்படிங்கறத அந்த பேட்டர்னை நம்ம 2 பண்டாட்டிக்காரரை எப்பயோ கண்டுபிடிச்சார். அதை நம்ம சீனியர் இப்ப கண்டுபிடிச்சிருக்கார். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணோம்னா இந்த இடத்துல அவங்க அடுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அங்க நம்ம அவுட் போஸ்ட் கூட ஒரு காலத்துல இருந்ததுல அப்படின்றாப்ல காட்டுற. இப்போ கட் பண்ணி பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல எங்கேயோ கதிர்வீச்சு தெரியுது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல அதை கவனிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அங்க ஒருத்தர் கண்ணாடி போட்டவர் ஒரு பெரிய மிஷின் ஒண்ணு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற ஏதோ ஒண்ணு கதிர்வீச்சை உமிழ்கிறது. ஆனா அது எதை தேடி வருதுன்னா, எங்கெல்லாம் கதிர்வீச்சு இருக்க கூடாத இடத்துல இருக்கிறதோ அங்கெல்லாம் அந்த காஜில்லா வருது போல. காஜில்லாவோட உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு, பெரிய அளவில் வரக்கூடிய கதிர்வீச்சுங்கிறது ஒரு ரிப்ளே, ஒரு ரெஸ்பான்ஸ். காஜில்லா ஒரு இடத்துக்கு வருதுன்னா அங்க வேற ஒரு மான்ஸ்டர் இருக்குதுன்னு அர்த்தம். அந்த மான்ஸ்டரை அடக்கிறதுக்காகத்தான் காஜில்லா வருதோ என்னவோ. சோ இப்போ காஜில்லாவை இங்க வர வைக்கணும்னா கதிர்வீச்சு உமிழக்கூடிய ஒரு மிஷின் தேவை. சின்ன லெவல்ல நம்ம கதிர்வீச்சு உமிழணும்னா ஏதோ ஒரு மான்ஸ்டர் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு பெரிய மான்ஸ்டர் இங்க வரும் அப்படின்னு நினைக்கிறார் அவர். இந்த மீனுக்கு புழுவை மீன் தூண்டில வச்சு போடுறாப்ல காஜில்லாவுக்கு போடணும்னு பாக்குறாங்க. காஜில்லான்னு கிடையாது, ஏதோ ஒண்ணு பெருசா உமிழ்றது அந்த கதிர்வீச்சை. அந்த பெரிய மான்ஸ்டருக்காக இவங்க வளவிக்கிறாங்க. இந்த பக்கம் அந்த செக்யூரிட்டி கிட்ட, என்னமா உனக்காக நான் உழவு வேலை எல்லாம் பார்த்தேன், கடைசியில நீ எங்க கூட சேர்ந்துக்கிட்டியே, அட போமா, எப்பமா நீ சொன்ன வாக்கெல்லாம் நிறைவேற்ற போறேன்னு கேட்க, இப்ப நிலைமை மாறி போயிடுச்சு, வாய்ப்பு கிடைக்கும் போது அதை பத்தி பேசலான்ட்டாங்க அந்த செக்யூரிட்டி. இங்கே ஒரு மலை பக்கம் வந்திருக்காங்க. அந்த 2 பண்டாட்டிக்காரர் நம்ம பிள்ளைகளோட அப்பா, அவர் மார்க் பண்ணது மேப்ல இந்த இடத்து தான் போல. இங்க அப்பா இருப்பாரான்னு தேடிட்டு இருக்காங்க. சுற்று வட்டாரத்துல பல கிலோமீட்டர் தூரம் இருக்குது. எல்லா இடத்துலயும் சுத்தி தேடி பார்த்தா தான் அவரை கண்டுபிடிக்க முடியுமோ என்னவோ. ஒரு நாள் தேடுவோம், கிடைச்சா ஓகே, இல்லனா கிளம்புவோங்கிறா கேர்ள் ஃப்ரெண்ட். பிளாஷ்பேக்ல அந்த பக்கம் அவங்க 2 பேர் போயிருக்காங்க. நம்ம ஹீரோயினை பார்க்காம இந்த பக்கம் நம்ம பயலால இருக்க முடியல. சேட்டலைட் போன்ல அப்ப பேசிட்டு இருப்பாங்க. நீ ஒரு வேளை இங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும், வச்சிருக்கணும் கூட நம்ம மாட்டு டாக்டர் பேசிட்டு இருந்திருப்பார். உடனே பயபல சும்மா இல்லாம தான் உயரதிகாரியை போய் பாக்குறார். நானும் அங்க போக போறேங்கிறார். ஓ வேலை இங்கதான், எதுக்கு
எதுக்குடா நீ அங்க போற, அப்புறம் இங்க யாரா பாத்துப்பா, எல்லா இடத்துலயும் நாம போகணும்னு அவசியம் இல்ல அப்படி இப்படின்னு அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. ஆனா அவன் போவேன்னு ஒத்த கல்ல நிக்கிறான். இந்த மாதிரி அடம்பிடிச்சேன்னா தலைமை தகுதிக்கு நீ தகுதி இல்லாதவன் அர்த்தம். அந்த இடத்துல வேற ஆள போட வேண்டியிருக்கும். அப்புறம் ஒரு பொண்ணு சொல்லிட்டார். இப்ப நடப்புக்கு வரோம். நடப்புல இங்க ரேடியேஷன் எங்க அதிகமா இருக்குன்னு இவங்களும் ட்ராக் பண்ணி சுத்தி முத்தியும் பாக்குறாங்க. பார்த்தா ஒரு இடத்துல தெரியுதுங்க. அந்த இடத்துக்கு வந்தாச்சு. பார்த்தா பிளாஷ்பேக்ல கதிர்வீச்ச சிறிய லெவல்ல உமிழக்கூடிய ஒரு மிஷினை ஒருத்தவர் வச்சிருந்தார்ல, கண்ணாடி போட்டவர். அதே மாதிரி ஒரு மிஷினை இங்க நம்ம 2 பண்டாட்டிக்காரர் வச்சிருக்கிறார். அந்த மிஷின் வேற ஆன்ல இருக்குது. இது ஆனாச்சுன்னா கதிர்வீச்சு ஏதோ லைட்டா வருது, அப்ப சின்னதா ஏதோ ஒரு பெரிய மான்ஸ்டர் இருக்குது போல, அதை அடக்கணும்னு காஜில்லா கிளம்பிடும். அதை நினைச்சு அப்பா இந்த பக்கத்துல வராதீங்க, ஓடிடுங்கன்னு பயமுடுத்துற. இவங்க கையாட்டிக்கிட்டு இருக்காங்க, ஹாய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆபத்து பெருசா இருக்குமோன்னு பயந்துகிட்டு அங்க இருந்து அவங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள பிளாஷ்பேக்ல அந்த தண்ணிக்கு மத்தியில கதிர்வீச்ச உமிழக்கூடிய அந்த மிஷினை அமுச்சு வச்சாச்சு. அது கதிர்வீச்சு அனுப்பும், ஜெனரேட்டர் மாதிரி வேலையும் செய்யும். இந்த பக்கம் அங்க இருந்து ரீடிங் வரதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பார்த்தா நம்மால வந்து நிக்கிறான். அவன் வந்து நிக்கிறத பார்த்து இந்த அம்மாவுக்கு ஆச்சரியமா இருக்குது. இங்கெல்லாம் வர வேண்டிய அவசியம் இல்ல, எதுக்கு வந்தேன்னு கூட அந்த அம்மா கேக்குது. அவன் உரி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் மெஷினை ஆஃப் பண்ணிட்டு வண்டி எடுத்துட்டு அப்பா கிளம்புறாரு. ஆனா அதுக்குள்ள இட்ஸ் டூ லேட். அந்த கதிர்வீச்ச கேதர் பண்ணி ஏதோ அங்க மிருகம் இருக்கு போல, அதை வரட்டணும்னு சொல்லி காஜிலா கிளம்பிடுச்சு போலங்க. இதை நான் உங்ககிட்ட ஓப்பனா சொல்லிட்டேன். பட் படத்துல நிறைய பேர் காஜிலா ஏன் வருது, காஜிலாவோட வேலை என்னங்கறத யாரும் கவனிக்கல. மித்த மிருகங்களை கட்டி ஆளக்கூடியதுதான் காஜிலாவோட வேலை. இந்த லொகேஷனை கரெக்டா கெஸ் பண்ணி நம்ம சீனியர் கூட ஹெலிகாப்டர்ல வந்து நிக்கிறார். இந்த பக்கம் நீ வேலையை விட்டுவிட்டு என் பின்னாடி திரி எனக்கு சுத்தமா பிடிக்கல, இந்த மாதிரி தான் போகும்னா நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்னு கூட அந்த அம்மா சொல்லி பார்த்துருச்சு. ஆனாலும் அவன் கவிதை நடுல உருகி பேசி லவ் பண்ணி முத்தா கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. அதே சமயம் தண்ணிக்குள்ள ஏதோ ஒரு மாற்றம். என்னன்னு பார்த்தா கதிர்வீச்ச உமிழக்கூடிய அந்த மிஷினை தூக்கி வீசி அடிச்சிருச்சுங்க உள்ள இருந்து. எது? நம்ம காஜிலா தான். அப்போ இவங்க அணுகுண்டால அட்டாக் பண்ணாங்களே, அப்ப அது சாகல போல, உயிரோட தான் இருக்குது போல. மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இவங்க மறுபடியும் கண்டுபிடிக்கிறாங்க. காஜிலா சாகலங்கிறத பார்த்துட்டு அந்த அம்மா சந்தோஷப்படுது. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா நம்ம பிள்ளைங்க நின்றுட்டு அந்த இடம் அது மலையை நினைச்சிட்டு இருக்கிறோம். ஒரிஜினலா அது மலை இல்ல. இவ்வளவு காலமா காஜிலா அங்கதான் தூங்கிட்டு இருந்திருக்கு போல. மலையை உடைச்சதும் அது மேல இருந்த ஆட்கள் எல்லாம் எப்படி உருண்டு வந்துட்டு இருக்காங்க. முன்னாடியே அவங்க வந்துட்டு இருந்த அந்த வண்டி, அவங்க வந்துட்டு இருந்த அந்த வண்டியெல்லாம் கண்ணா பின்னாடி எப்படி ஜம்ப் அடிச்சு போயிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். ஒரு கட்டத்துல அதோட கண்ணு இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினோட கண்ணு, அவனும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு சொல்றாப்ல நேருக்கு நேரா பாத்துக்கிறாங்க. அது எந்திரிச்சு நிக்கும் போது அதோட முதுகு பக்கத்துல இருந்த கொம்பு ஒண்ணு அந்த ஹெலிகாப்டர்ல மோதி ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாயிடுது. வாலு பாருங்க மலையை எப்படி வெட்டி சாய்ச்சிட்டு இருக்குன்னு. சத்தமே இல்லாம காஜிலா அங்க இருந்து கிளம்பிடுச்சுங்க. இந்த பக்கம் காஜிலா இருக்கிற விஷயத்த உயரதிகாரி கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னா அதெல்லாம் முடியாது, அவ்வளவு தூரம் நான் தேடி உங்களை நோக்கி வந்திருக்கிறேன், அப்டேட் ஏதாவது கேட்பாங்க, உங்க பின்னாடி வந்திருக்க கூடாது, இருந்தாலும் போயிருக்கிறேன், பார்த்திருக்கிறேன். உலகத்துக்கு ஆபத்தாகக்கூடிய ஏதோ ஒண்ணு, அணுகுண்டு தாக்கத்திலயுமே சாகாத ஒண்ணு, அதை பத்தி நான் சொல்லித்தாகணும், அது என் கடமை அப்படின்னு சொல்லிட்டு நம்மால கதவை திறப்பான் பாருங்க. பார்த்தா வேற ஒரு புது கேரக்டரோட அறிமுகம். நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. அதுல ஒருத்தர் காலு மேல காலு போட்டுட்டு ஜம்முன்னு இருக்கிறவரு, இனிமே இந்த மோனார்ஸ்ங்கிற இந்த ப்ராஜெக்ட நான் தான் பாத்துக்க போறேன், உங்க எல்லாருக்கும் நான் தான் தலைவன், எங்கேயோ போய் நிறைய செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க, போயிட்டு வந்த மேட்டர் என்னாச்சு, எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள ரிப்போர்ட் வந்தாகணும்ங்கிறாரு அவரு புது பாஸ். இதுல இந்த அம்மா காண்டா அடிச்சுங்க, டாக்டர் அம்மா நீ பொறுப்பு இல்லாம எங்க பின்னாடி வந்தனால தான் இப்ப எவனோ ஒருத்தவன பாசா போட்டு வச்சிருக்காங்கன்னு கோவப்பட்டு போறா. அங்கேயே அவங்க காதல் முறிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த பக்கம் டீம் ரெண்டா பிரியுது. அப்பாவை தேடி போறதா மித்த ஆட்கள் சொல்லிட்டாங்க. இவங்க அந்த காஜிலா எங்க போகுதுன்னு பாக்கணுன்றதுக்காக இவங்க கிளம்பிட்டாங்க. அப்பா உயிரோட பார்த்ததுல பிள்ளைங்களுக்கு சந்தோஷம். அப்பாவை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி போற வழியில தான் நான் உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேன், அந்த செக்யூரிட்டி காரி கிட்ட நாம இங்க இருக்கிற வைக்கிறோங்கிறத நான் தான் அப்டேட் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதும் இவங்களுக்கு கோவம் வருதுங்க. குறிப்பா நம்ம ஹீரோயினுக்கு துரோகி பச்சை துரோகம் பண்ணிட்டு சத்தம் போட்டு போயிடுறா. இந்த டீம் இன்னும் சின்னதா நொறுங்கிடுச்சு. அப்புறம் இந்த பக்கம் நம்ம சீனியரை பார்த்தா ஹெலிகாப்டர்ல மோதி விபத்துக்குள்ளாச்சுல்ல, ஹெலிகாப்டர் அந்த காஜிலா கூட மோதி அதுல புழுதிக்கு மத்தியில உயிரோட எதிர்க்கிறாப்ல. சீனியருக்கு ஒன்னும் உயிர் சேதம் எதுவும் இல்ல. எது எப்படியோ டீம் ரெண்டா உடஞ்சு போச்சு, சொல்ல போனா 3ஆ உடஞ்சு போச்சு. இப்ப கதை 3 பக்கம் போகும். ஏர்போர்ட் பக்கம் நம்ம பிள்ளைங்க போயிருக்காங்க. பாத்ரூம் பக்கம் போன அந்த கேர்ள் ஃபிரெண்ட காணோம். என்ன போய் ரொம்ப நேரம் ஆச்சே காணமே அப்படின்னு வருத்தப்படுவா. இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம், கண்ணா பின்னாடி நீதான திட்டுங்கிறான் அவன். அப்புறம் புழுதி படிக்கையில இருந்து எந்திரிச்சு நம்ம சீனியர் வருவார். சீனியர் கிட்ட அந்த பொண்ணை உளவு பார்க்க சொன்னது உங்க கம்பெனி தானேன்னு கேட்டு இவ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவருக்கு அதெல்லாம் ஐடியாவே சுத்தமா இல்ல, இதெல்லாம் நடந்துச்சு வச்சுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாது. எங்க கம்பெனி இப்படி எல்லாம் பண்ணாது, நாங்க கம்பெனி கிட்ட பேசுற வைக்கிறேன்னு ஏதோ பேசிட்டு இருப்பார். இதுக்கு மத்தியில பாத்ரூம் பக்கம் போனவ ஆளை காணமேன்னு பாத்ரூம் பக்கம் வந்து பார்த்தா யாரோ 2 பேர் வந்து அவளை தூக்கிட்டு போயிருப்பாங்க. யாரு தூக்கிட்டு போயிருக்காங்கன்னா வேற யாரும் இல்ல, இதுக்கு முன்னாடி இவ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இவளோட கம்பெனி, ஒரு கார்பரேட் கம்பெனி. அந்த கார்பரேட் கம்பெனில இருந்து தான் இவளை தூக்கி இருக்காங்க. இனிமே இவளோட பிளாஷ்பேக் ஸ்டோரி தான். அந்த கம்பெனில இருந்து ஏதோ திருடக்கூடாத திருடி இருக்கிறா. அந்த கம்பெனி ஏதோ தப்பு பண்ணுது, அத ப்ரூஃப் எங்கேயோ சேவ் பண்ணிருக்கா, திருடக்கூடாத ஏதோ திருடி இருக்கா, ஏதோ பெருசா பண்ணிருக்கா போல. அப்புறம் அந்த கம்பெனி கிட்ட பயந்துகிட்டு தான் அங்க இருந்து கிளம்பி இவ ஜப்பான்ல தஞ்சம் புகுந்திருப்பா. ஒரிஜினல் பேரெல்லாம் மாத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நாடோடி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பா. தான் சொந்த குடும்பத்திட்ட கூட அவ டச்ல இல்ல. இப்போ அன்னைக்கு அந்த பணிகளுக்கு மத்தியில காலெல்லாம் உறைஞ்சு போய் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஜன்னி வந்தப்போ, ஒரு கால் எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என் தங்கச்சி பேர் இது, இவளை கான்டாக்ட் பண்ணி எனக்கு நடந்ததை சொல்லுங்க, முடிஞ்ச அவளுக்கு உதவி பண்ணுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பா. அதை வச்சுக்கிட்டு மேபி வீட்டுக்கு போயிருப்பாலும் நினைச்சுக்கிட்டு கேர்ள் ஃபிரெண்டோட வீடு வரைக்கும்
கண்டுபிடிச்சு இவங்க போய் பேசுறாங்க. ஆனா சும்மா ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு தான் அவங்க கிட்ட விசாரிக்கிறாங்க. ஆனா கேர்ள் ஃப்ரெண்டு இந்த வீட்டோட டச்ல இருந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சாம். 2 வருஷமா கான்டாக்டே இல்ல போல, வீட்டு பக்கம் வரதுல போல, இப்பயும் வீட்டு பக்கம் வரல போல. இது அவங்களுக்கு ஷாக்கா இருக்குது. கேர்ள் ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கு மட்டும் இவங்க யாரு என்னங்கிறதுல கொஞ்சம் டவுட் இருக்குங்க. சரி நாங்க கிளம்புறோம்னு இவங்க கிளம்பி போன பிறகு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து உண்மையை சொல்றீங்களா, அடிச்சு நொறுக்கட்டுமான்னு விசாரிக்கிறா அந்த தம்மா துண்டு வயசுலயுமே. அப்புறம் இவங்க மேட்டர்லாம் எடுத்து சொன்ன பிறகுதான் இவங்க நல்லவங்கிறத அந்த அம்மா புரிஞ்சுக்குது. கம்பெனிக்கு பயந்துகிட்டு தான் அவ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தா அப்படிங்கிற மேட்டர் அந்த தங்கச்சிக்காரி சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. அங்க கம்பெனி தான் இவளை கடத்திருக்கும் போல தெரியுது. அவகிட்ட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. உனக்கு திறமை இருக்குன்னு தெரியும், அதனாலதான் உன்னை நாங்க இந்த கம்பெனில வேலைக்கு எடுத்தோம். கடைசி நேரத்துல இப்படி நீ பண்ணிருக்க கூடாது, கழுத்து இருக்க கூடாதுங்கிறப்பல முதலாளி அம்மா ஏதோ பேசிட்டு இருக்குது. இந்த புள்ள என்ன பண்ணிருக்கு, இவளுக்கு அக்சஸே இல்லாத சில விஷயங்களை பார்த்திருக்கா. இவளுக்கு இவளே அக்சஸ் கிராண்டட்னு கொடுத்திருக்கா, ஹேக் பண்ணிருக்கா கம்பெனிக்குள்ளேயே போய். அப்புறம் கம்பெனியோட பேஸ்மெண்ட் பக்கம் போய் பாக்குறா. கம்பெனி விலங்குகளை வச்சு செய்யக்கூடாத சில ஆராய்ச்சிகளை பண்ணிட்டு இருக்குது, யாருக்கும் தெரியாம. இப்படி இங்க பிளான் விசாரணை நடந்துகிட்டு இருக்க, அந்த பக்கம் இவளோட பழைய கம்பெனி ஏரியா பக்கம் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் கேர்ள் ஃப்ரெண்டோட ஃபேஸை ரெகக்னைஸ் பண்ணிருக்கு போல. சோ கம்பெனிக்கு தான் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு இவங்க வராங்க. உள்ள இருக்கிறவளை வெளியில கூட்டு வரதுக்கு என்ன விலைன்னு யோசிச்சா, காட்ஜில்லா இந்த பக்கத்துல இருக்குன்னு தெரிஞ்சா ஒரு அலர்ட்டா கொடுப்பாங்க. அந்த அலர்ட்டுக்கு பில்டிங்ல இருக்கிற எல்லாருமே வெளியில வந்துதான் ஆகணும். அந்த அலர்ட் ஆன் பண்ணி விடலாம்னு நினைக்கிறாங்க. அந்த அலர்ட் ஆன் பண்ணி விட்டதும் எல்லா பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு அங்கே எங்கேன்னு ஓடி வந்துட்டு இருப்பாங்க. கம்பெனிக்காரிகளுக்கு அலர்ட் வருது. நம்ம 2ஆம் கட்ட தலைவர் தேவையில்லாம இந்த அலர்ட்டை நம்ம சீனியர் தான் போட்டு விட்டுருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கோவத்துல இருக்கிறா. இந்த பக்கம் பழைய கம்பெனி முதலாளியம்மா, முதலாளியா என்ன வேலைன்னு தெரியல, மேட்டர் கேள்விப்பட்டியா, உன்னை காப்பாத்துறதுக்காக அந்த பசங்க வந்துட்டு இருக்காங்க, காட்ஜில்லா வருதுன்னு ஒரு பொய்யான அலர்ட்டை கூட அவங்க ஆன் பண்ணி விட்டு இருக்காங்க. இது எல்லாம் உன்னை காப்பாத்தி கூட்டு போறதுக்கு தான். அங்க என்ன நடக்குதுங்கிறது எங்களுக்கு தெரியணும், அதுக்கு நீ எங்களுக்காக உளவு பார்த்து டீடைல் சொல்லணும். அப்படி பண்றதா இருந்தா பழச மறந்துடுறோம், உன்னை ஃப்ரீயா விட்டுறோம்னு இங்க ஒரு டீல போடுறாங்க. ஏற்கனவே ஒரு டீல போட்டதுக்கு தான் நம்ம ஹீரோயினுக்கு இவளுக்கு ஆக மாட்டேங்குது. இப்ப மறுபடியும் புது டீலான்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்குள்ள நம்ம ஆட்கள் அங்க இருந்து வந்துடுறாங்க. இங்கதான் இருக்கிறா, சும்மா பேசிட்டு இருந்தோம், நீங்க தாராளமா கூட்டிட்டு போலாம்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி அவங்களை கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அந்த அம்மா போயிடுச்சுங்க. எனக்காக ஏன் இவ்வளவு தூரம் தேடி வரீங்க, அவ்வளவு ஒருத்துல நான் என்ன காப்பாத்திக்கிறதுக்காக சுயநலமா யோசிக்கக்கூடியவ, அதனாலதான் சொல்றேன் என்ன தேடி எல்லாம் வராதீங்க, என்ன விட்டுட்டு போங்க அப்படின்னு கேட்டுக்கிறா. நீங்க இருந்து போங்க, அவங்க கூட வரலங்கிறா. ஆனா நம்ம ஹீரோயின் விடுறாப்ல தெரியல, நீயும் கூட வந்து நடமுடிக்கிறா பேத்தி. மேன்னு கேர்ள் ஃப்ரெண்ட கூட்டிட்டு இருப்பாங்க. மேங்கிறது தன்னோட உண்மையான பேர் இல்லையா, இவ உண்மையான பேரே வேற. இவ உண்மையான பேர் கூட உனக்கு தெரியாது, தயவுசெய்து இங்க இருந்து போன்னு விரட்டி விட்டுறா. அவங்களும் அங்க இருந்து கிளம்பிட்டுறாங்க. கரெக்டா பார்த்தா வண்டி நிக்குது. 2ஆம் கட்ட தலைவர் இவங்களை பிக்கப் பண்ணிட்டு போறதுக்காக ஆட்களை கூட்டு வந்திருக்கிற போல. 1க்கு 2 கார்ல இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அந்த மாதிரி தான் வந்திருக்குது. ஏன்டா ஃபேக்கா தேவையில்லாம இந்த மாதிரி ஒரு அலர்ட் ஆன் பண்ணி விட்ட அப்படின்னு சத்தம் போடுறாங்க. இன்னும் பழைய கம்பெனில தான் இந்த பொண்ணு மாட்டிக்கிட்டு இருக்கா. அப்ப கால் வருதுங்க. கால் அந்த பக்கம் யார் பேசுறாங்கன்னா நம்ம 2ஆம் கட்ட தலைவரே பேசுறா. அந்த பொண்ணை விட சொல்லி அந்த அம்மா அரண்டு போச்சு. பவர்ஃபுல்லான ஒரு ஆளு கூப்பிட்டதும் வேற வழி இல்லாம அவங்களும் விட்டுறாங்க. அதுக்குள்ள அவங்க ஏதாவது ஒரு டீல் போட்டாங்களோ என்னவோ, இல்ல 2 கம்பெனியை மெர்ஜ் பண்ண போறாங்களோ என்னவோ தெரியாது. எப்படியோ வெளியில வந்துட்டாங்க. வீட்டு பக்கம் வர குடும்பமே 2 வருஷத்துக்கு பிறகு அவளை பார்த்து கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அவளும் நம்ம டீமோட ஜாயின் பண்ணிக்கிறா. பழசெல்லாம் மறந்து 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நாம மக்களுக்கு மத்தியில உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சீனியர் எடுத்து சொல்லுவார். இனியும் மறைச்சு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லணும். 2ஆம் கட்ட தலைவர் மக்களுக்கு மத்தியில ஒரு லைவ் இன்டர்வியூ கொடுக்குறாங்க, ஒரு ஸ்பீச் கொடுக்குறாங்க. மோனார்ட்ஸ்ங்கிற கம்பெனியோட அசிஸ்டன்ட் டைரக்டர் நானு. கவர்மெண்ட்டும் சயின்டிபிக்கும் சேர்ந்து சேர்ந்து ஒரு ஏஜென்சியை நாங்க ஒரு கம்பெனியா நடத்திக்கிட்டு இருக்கிறோம். பிரம்மாண்டமான பெருசா இருக்கக்கூடிய மான்சர்ஸை பத்தி நாங்க ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுகிட்ட இருந்து நம்ம உலகத்தை எப்படி காப்பாத்துறங்கிறது தான் எங்க கம்பெனியோட நோக்கம். அதுக்காக உலகத்துல இருக்கிற பல கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜியை நாங்க பயன்படுத்துறோம். இயர்லி வார்னிங் சிஸ்டம் காட்ஜில்லா வரும்போது உங்களுக்கு அலர்ட் பண்றது, அது நேத்து தெரியாதனமா ஆன் ஆயிடுச்சு. டெஸ்டிங் பர்பஸ்க்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது ஆன் ஆயிடுச்சு. ஆனா காட்ஜில்லாவோட தாக்குதல் எதுவும் இல்லை, நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு அறிவிக்கிறாங்க. எமர்ஜென்சி காலகட்டத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் வரும்போது உங்களுக்காக ஒரு கம்பெனி உழைக்குதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம ஒன்னா ஒத்துமையா செயல்பட்டா எல்லாத்தையும் ஜெயிக்க முடியும்னு எடுத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பழைய கம்பெனியில இருக்கிற அந்த அம்மாவுக்கு மேல இருக்கிற ஒரு இன்வெஸ்டர் கிட்ட மேபி அவர் தான் ஒரிஜினல் முதலாளியா இருப்பார் போல தெரியுது. இந்த கம்பெனியும் மோனார்ட்ஸ்ங்கிற அந்த மான்ஸ்டர்ஸ் பத்தி விசாரிக்கக்கூடிய கம்பெனி, அந்த கம்பெனியும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. அக்ரிமெண்ட் படி அவ செயல்பட்டா எல்லாம் கூடி வரும், நினைச்சது நடக்கும்ன்றாப்ல இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த பழைய கம்பெனியோட வேலை என்னன்னா, அனிமல்ஸோட மூளையை கண்ட்ரோல் பண்ணி மூளை செலவை செய்ய முடியுமா, விலங்குகளை நாம சொல்றதை செய்ய வைக்க முடியுமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க போல தெரியுது. இந்த கம்பெனியோட பேர் தான் ஏபெக்ஸ். இதுவும் மான்ஸ்டரை ரிசர்ச் பண்ணக்கூடிய நம்ம மோனார்ட்ஸ் ஒன்னு சேர்ந்தா என்ன ஆகுமோ தெரியல. இந்த பக்கம் அலாஸ்காவுல அதாங்க பூமிக்கடியில இருந்து ஒரு மிருகம் அடிக்கடி அங்கிட்டு வந்துட்டு இருக்கும்ல, அங்க ஒரு கதிர்வீச்சு மேல வரைக்கும் வந்துட்டு இருக்குதுல, அந்த கதிர்வீச்சு ஏரியா பக்கம் போய் இந்த மாதிரி பெரிய பெரிய ஓட்டைகள் தான் நரகத்துக்கு போகக்கூடிய வழி. அந்த ஓட்டைகளை அடைக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறவரு சுத்தி பாம செட் பண்றாரு. பாம செட் பண்ணி வெடிக்க வைக்கிறார். டம்மு 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 டம்முன்னு வெடிச்சு செதறுது. எங்கேயாவது உஷ்ணத்தை பார்த்தா அந்த மிருகம் வந்துரும்ல, அந்த மாதிரி அந்த மிருகமும் அங்க வரும். வெடிச்சு செதறத மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். கரெக்டா இவங்களை ஜம்ப் பண்ணி கவறதுக்கு ஏவும் பாருங்க. அதே சமயம் பாம வெடிச்சு அதோட சோலி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆனா அது இன்னும் பெருசா இறையோ ஒன்ன உருவாக்கி விட்டுருச்சு. ஏற்கனவே
வந்த கதிர்வீச்சை இன்னும் பல மடங்கு அதை உயர்த்தி கொடுத்துருச்சு. சுத்தி இருக்கிற எல்லாத்தையும் அதை ஈர்க்க ஆரம்பிக்குது. அதுகிட்ட இருந்து தப்பிச்சு இவங்க வெளியில போறதுக்குள்ளேயே போதும் போதுன்னு ஆயிடுச்சு. பூம்னு ஒரு வெடிப்பு. அதுக்கு பிறகுதான் இவங்க ஹெலிகாப்டர் அங்க லேண்ட் பண்ணி கவனிக்கிறாங்க. பார்த்தா அங்க கதிர்வீச்சு வந்துகிட்டு இருந்த இடத்துல இப்ப எதுவும் இல்ல. மொத்தமும் இருண்டு போய் கிடக்குது, சுடுகாடு மாதிரி கிடக்குது. அப்புறம் நம்ம மிலிட்டரிக்காரர் அடுத்த கதிர்வீச்சு வரக்கூடிய ஏரியாவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாப்ல. வண்டியை வேமா ஓடுங்கிறார். இங்க கஜகஸ்தான்ல 2015ல இப்ப என்ன நடக்குதுங்கிறது நமக்கு காட்டுறாங்க. பிளாஷ்பேக்ல பார்த்தா 1955ல அமெரிக்கால உங்க கம்பெனிக்காக கவர்மெண்ட் எவ்வளவு பணம் கொடுக்குது, நீங்க என்னன்னா ஒண்ணுத்துக்கு உதவாத 1-2 பிக்சரை வச்சுக்கிட்டு பூத வருதுன்னு மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. பிளரியான சில பிக்சர்ஸை வச்சுக்கிட்டு இதெல்லாம் நாங்க நம்ப முடியாது, இதுக்காக செலவு பண்ண முடியாது, நாங்க பட்ஜெட் கட்ட பண்ண போறோம் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காரு புது பாஸ். பட்ஜெட்டே இல்லைன்னு சொல்லாதீங்க, பட்ஜெட் அவங்களுக்கு தயவு செய்து கொடுங்க, நான் இனி பொறுப்பா நடந்துக்கிறேன் அப்படின்னு இவங்களுக்காக நம்ம பையன் வாக்கு கொடுக்குறான். ஆனாலும் உருப்படியா எதுவும் நடந்தாப்புல தெரியல. இந்த பக்கம் நம்ம சீனியரோ பசங்களை உங்க அப்பாவோட உங்க தாத்தா பார்ட்டியோட ஃபேமிலி பிசினஸ் இதுவா தான் இருந்தது, வாங்க காட்டுறேன்னு ஆபீஸுக்கு கூட்டு வரார். மோனாச்சுக்கு இந்த கம்பெனியோட ஆபீஸ்க்கு வெளியில் நிறைய போட்டோஸ் தொங்கிட்டு இருக்கும். நம்ம உயரதிகாரோட போட்டோ கூட தொங்கிட்டு இருக்கும். அதையெல்லாம் தாண்டி ஒரு பிளாட் பக்கம் உள்ள வந்து பார்த்தா உள்ள ஜேன்னு இருக்குதுங்க. எவ்வளவு பெரிய டிஸ்பிளேன்னு பாருங்க. நம்ம 2ஆம் கட்ட தலைவர் கூட அவங்கள வரவேற்கிறாங்க. உலகம் முழுக்க பட இடங்கள்ல இந்த கதிர்வீச்சோட அளவு கூடிக்கிட்டே போகுதான். உங்க அப்பா அடுத்து போகக்கூடிய இடத்தை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு நம்ம சீனியர். அப்பதான் எங்க கிட்ட இருந்த மேப்பை அந்த மிலிட்டரி அப்புறம் உங்ககிட்ட வேலையில பார்த்துக்கிட்டு இருந்த அந்த செக்யூரிட்டி 2 பேரும் எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. எங்க மேப்பையும் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க கைய விரிக்கிறாங்க. ஆமா, இவங்க 2 டீமா உடையும் போது மேப் வண்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு தான் மிலிட்டரி போயிருப்பாப்ல. இருந்தாலும் அந்த மேப்ல ஏதாவது நீங்க பாத்திருப்பீங்கல்ல, அடுத்து உங்க அப்பா எங்க போறாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும்ல அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்க, இந்த பக்கம் மேப்ல கடைசி அவங்க அப்பா போக இருந்த இடம், அந்த இடத்துக்கு முந்திக்கிட்டு நம்ம மிலிட்டரிக்காரர் போய் சேர்றார். இவங்க வர்ற இந்த இடம் இப்போ பெரிதா மாற்றம் செய்யப்பட்டிருக்கலாம். நிறைய பெரிய பெரிய சிலிண்டரை ஏதோ மேலெல்லாம் உருவாக்கி வச்சிருக்கலாம். ஆனா இதுக்கு முன்னாடி இதே இடத்துல தான் நரகக்குழின்னு ஒண்ணு சொல்லுவாங்களே, அந்த டாக்டர்மா கூட பூச்சிகள் மொக்க மேல இருந்து கீழே விழுவாங்க. பின்னாடியே நம்ம மிலிட்டரிக்காரரும் அன்னைக்கு விழுந்திருப்பார். சோ இந்த பிளாஷ்பேக் அதை நடந்த அதே இடத்துக்கு தான் இப்போ அவங்க திரும்ப போய்கிட்டு இருக்காங்க. இப்போ பிளாஷ்பேக்ல பார்த்தா இவன் யாரு நம்மள கேள்வி கேட்கறதுன்னு இந்த ஜோடிக்கு அவர் கேள்வி கேட்கறது சுத்தமா பிடிக்கல. நம்ம பைய பொறுப்பு இல்லாம நடந்துகிட்டதுனால தான் இப்ப புதுசா ஒரு பாச போட்டிருக்காங்கன்னு இவங்களுக்கு கோவம். ஆனாலும் இனிமே மேலிடத்தை எதிர்த்து சண்டை போட்டு ஒரு பிரச்சனையும் இல்ல, அவங்க ஃப்ளோல போக வேண்டியதான். அவன் ஐஸ் வைக்கிறாப்ல ஏதாவது பார்த்து பண்ணுங்கிறாப்ல மிலிட்டரிக்காரர் கேட்டுக்கிறார் பிளாஷ்பேக்ல. இப்ப நடப்புல பார்த்தா அந்த 2 பட்டாட்டிக்காரரோட ஆபீஸ்ல வேற ஏதாவது குழு கிடைக்குமான்னு இவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது யோசிங்க, உங்க அப்பா அடுத்து எங்க போயிருப்பாரு கவனிங்க, யோசிங்க அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. யாரு நம்ம சீனியர் அவங்க கிட்ட ஏதாவது யோசிங்க வைங்கன்னு. அப்போ பொண்ணு தான் எதையோ கண்டுபிடிச்சிருக்கா. ஒரு பேப்பர் கிடைக்கும், அதுல இவங்களோட தாத்தா பாட்டி, அதான் நம்ம டாக்டர் அம்மா அனிமல் டாக்டர், அவங்க எல்லாம் இறந்து போயிருப்பாங்கன்னு ஒரு செய்தி. எங்க கஜகஸ்தான்ல அங்க அவங்க இறந்துருப்பாங்கன்னு ஒரு இறப்பு சான்றிதழே கொடுத்திருக்காப்ல அந்த காலகட்டத்தில் இருந்த ராணுவ உயரதிகாரி. மேபி கடைசியா உன்னோட தாத்தா பாட்டி எங்க காணாம போனாங்களோ அந்த இடத்துக்கு நம்ம மிலிட்டரிக்காரன் போயிருக்கலாம், உங்க அப்பா போயிருக்கலாம், எல்லாம் ஆரம்பிச்சது அங்கதான், முடியறதும் அங்க கூட போய் முடியலாங்கிறாப்ல இவங்க கணிக்கிறாங்க. அத பத்தி நம்ம 2ஆம் கட்டத்துல வெட்ட வந்து சொல்றாங்க. சரி இடத்த கண்டுபிடிச்சிட்டீங்க, இனி நாங்க பாத்துக்கிறோம்னு 2ஆம் கட்ட தலைவர் சொல்லும்போது, உசுர கொடுத்து எவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கிறோம், செஞ்சிருக்கிறோம், உங்களோட இப்ப சேர்ந்து இவ்வளவு தூரம் பயணப்பட்டு வந்திருக்கிறோம், கடைசி நேரத்துல எங்களை கால வர்றீங்க பாத்தீங்களா, நாங்களும் வருவோம்னு பிள்ளைங்க ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு அந்த அம்மா ஒத்துக்குச்சு போல. பேசிக்கிட்டே ஒரு லிப்ட்ல ஏறி போவாங்க. ஆனா அதே லிப்ட்ல பிளாஷ்பேக்ல இவங்களோட தாத்தா வரத கவனிக்கலாம். தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து அவங்க ஆராய்ச்சியை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் கதிர்வீச்சு தெரிஞ்சதுன்னு அதையெல்லாம் ஒரு மேப்ல அவங்க அந்த காலகட்டத்திலே நோட் பண்ணலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அங்கதான் அவங்க கொஞ்சம் நல்லபடியா பேசி பழக ஆரம்பிச்சதும் கூட. தான் வாழ்க்கையில நடந்த பல விஷயங்களை பல பேட்ட நான் வரைக்கும் சொன்னதில்ல, என்னை பத்தி தெரியாத நிறைய விஷயம் இன்னும் இருக்குது அப்படிங்கிறாப்ல அந்த அம்மா எடுத்து சொல்லியிருக்கோம். பரவாயில்ல, என்ன முதல் தடவை பார்க்கும்போது முன்ன பண்ண தெரியாத என்னை காப்பாத்துறதுக்காக என் கூட வரைக்கும் வந்தவனி, சரி நீ எதையெல்லாம் என்கிட்ட சொல்லாம மறைச்சாலும் பரவாயில்ல, ஸ்டில் நான் உன்னை நம்புவேன் வைப்பேன்னு இவர் ரொம்ப ரொமான்டிக்கா பேசிட்டு இருந்திருக்கிறார், நம்பிக்கையோட பேசிட்டு இருந்திருக்கிறார். எங்கெல்லாம் மான்சஸ் வந்துச்சோ அந்த இடத்தெல்லாம் மேப்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே மார்க் பண்றாங்க. இப்படி இவங்க ஜாலியா பேசிட்டு இருக்கிறத வைக்கிறதெல்லாம் நம்ம மிலிட்டரிக்காரன் பின்னாடி இருந்து ஒட்டு கவனிச்சிட்டு இருந்திருப்பார். கட் பண்ணா அந்த கஜகஸ்தானுக்கு இப்ப நம்ம பிள்ளைங்க போய்கிட்டு இருக்காங்க. இந்த தடவை துணைக்கு கம்பெனியும் வருது. 1க்கு 2 வண்டியில போய்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடத்துல வந்து பார்த்தா இவங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம மிலிட்டரிக்காரர் செக்யூரிட்டியோட அங்க வந்திருக்காரு போல. பில்டிங்ல ஓட்ட போட்டு ஏதோ உள்ள போயிருக்காங்க. பின்னாடியே நம்ம ஆட்களும் ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க போல. அப்படி அவங்க போகையில நம்ம டாக்டர் அம்மாவை நிறைய பூச்சி இழுத்துட்டு போச்சுல, அந்த பூச்சில ஒண்ணு செத்து கருவாடா போயிருக்கும். அதோட கூட தெரியாதனமா வச்சிருப்பாங்க, பயந்தே போயிருப்பாங்க. அப்புறம் அது செத்து போய் கருவாடாய் கிடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸா போறாங்க. நிறைய இந்த மாதிரி கருவாடா கிடக்குதுங்க பூச்சிங்க. இன்னும் தொடர்ந்து முன்னேறி உள்ள வந்துகிட்டே இருக்காங்க. இங்க வந்து பார்த்தா இங்கதான் இந்த நரக குழியில தான் இவங்களோட பாட்டிமா விழுந்திருப்பாங்க. கூடவே நம்ம மிலிட்டரிக்காரரும் விழுகல. ஆனா அவளை காப்பாத்துறதுக்காக மிலிட்டரிக்காரர் அடுத்து ஏதாவது ஸ்டெப் எடுத்திருப்பாரு. அப்ப இந்த நரக குழி வழியா கீழே போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ வரைக்கும் அதை பத்தி நமக்கு எதுவும் சொல்லல. இந்த ஓட்ட வழியா தான் அந்த மிருகங்கள், சின்ன சின்ன மிருகங்கள் வெளியில வந்திருக்கும்னு அவர் கணிச்சு சொல்றாரு. யாரு? நம்ம சீனியர். அப்புறம் இந்த இடத்தை சுத்தி நிறைய பாம இதுக்கு முன்னாடி வந்த மிலிட்டரிக்காரன் செட் பண்ணி வச்சிருக்கான் போல.
போல. அதை பார்த்துட்டு இருக்கும்போதே செக்யூரிட்டி துப்பாக்கியோட வந்து நிக்கிறா. செக்யூரிட்டி துணையா நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. துப்பாக்கியை காமிக்காதீங்க எல்லாரும் அமைதின்னு சொல்லிட்டு நம்ம சீனியர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. யாரையும் கொல்ல வேண்டாம் வைக்க வேண்டாம், நான் மிலிட்டரிக்காரர்கிட்ட பேசணும்னு இந்த பொண்ணு சொல்லுது. மிலிட்டரிக்காரரும் வரார். பேசணுமா பேசலாங்கிறார். ஆனா எல்லாட்டையும் நான் பேச மாட்டேன், நீ மட்டும் வாமான்னு இந்த பொண்ணை மட்டும் கூட்டிட்டு போற. பிளாஷ்பேக்ல தாத்தா நம்ம அனிமல் டாக்டர் எதையோ அந்த மேப்ல பார்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சுட்டு ரொம்ப ஆர்வமா ஓடியாரு. அந்த கண்டுபிடிப்பை பத்தி டாக்டர் அம்மாட்ட சொல்லணும்னு. டாக்டர் அம்மா வீட்டுக்கு வரது இதுதான் முதல் முறை. சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறியே, முன்னப்பட சொல்லிட்டு வர வேண்டாம் அப்படின்னு அந்த சத்தம் போட்டுட்டு இருக்குதுங்க. நான் என்ன கண்டுபிடிச்சேன் தெரியுமா, அதை சொன்னா அரண்டு போவா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இவர் கண்டுபிடிச்சதை சொல்றதுலயே தீவிரமா இருக்கார். அந்த அம்மா பேசுறதை கவனிக்கவே இல்லை. அவர் என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, இந்த பெரிய பெரிய ராட்சச மிருகங்கள் இருக்குல்ல, அதுகெல்லாம் பூமியோட ஆழமான பகுதியில வாழ்ந்துட்டு இருக்கணும். எறும்பெல்லாம் தரைக்கு கீழே பாத்தீங்கன்னா நிறைய புத்து மாதிரி கட்டி நிறைய வழிகளை உருவாக்கி அந்த வழிகள்ல எறும்புகள் நம்ம கண்ணுக்கு படாம தரைக்கடிலேயே போகும் வரும். அந்த மாதிரி இந்த மிருகங்களும் ஒரு பெரிய நெட்வொர்க்கே தரைக்கடியில உருவாக்கி இருக்கலாம். அங்கங்க இழுகக்கூடிய அந்த சைஸ் ஓட்டைகளுக்கு ஏத்தாப்புல நரக குழி நம்ம சொல்றோம்ல, சில இடத்துல சின்ன குழி இருக்கும், சில இடத்துல பெரிய குழி இருக்கும். அந்த குழி வழியா எதெல்லாம் வெளியில வர முடியுமோ அந்தந்த சைஸ்ல மிருகங்கள் ராட்சசர்கள் வெளியில வரலாம் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஆனா நான் ஜஸ்ட் அண்டர் கிரவுண்ட் சொல்றேன். அப்படி இல்லாம நம்ம உலகத்துக்குள்ளேயே ஒரு உலகத்துல அந்த ராட்சச மிருகங்களோட உலகம் ஏன் இருக்க கூடாது அப்படின்னு கேக்குறாரு. ரெண்டு பேரும் கைகளை கோர்த்து வைக்கும் போது ரெண்டு உலகமும் இப்படி பின்னி பிணைஞ்சாப்ல ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கலாம். கேட்கறதுக்கு முட்டாள்தனமா இருக்குது, புத்திசாலித்தனமாவும் இருக்குதுங்குது அந்த அம்மா. அப்பதான் உள்ள இருந்து ஒரு குழந்தையோட சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா இந்த அம்மாவுக்கு ஒரு பையன் இருக்கிறாங்க. இவன் தான் பிற்காலத்துல ரெண்டு பொண்டாட்டிக்கு சொந்தக்காரனாக இருக்க போறது. இப்ப தம்மா தூண்டா இருக்கிறான் பாத்துக்கங்க. இது தான் பையனும் புருஷன் இறந்துட்டார் போல, இல்ல பிரிஞ்சுட்டாங்களான்னு தெரியல. ஆனா பையனோட இருக்கிற ஒத்த தாய் இவங்க. ஒரு டாக்டரா அந்த காலகட்டத்துல ஒரு லேடி இருக்கிறது பெரிய விஷயம். அதுலயும் அம்மாவா இருந்து, அதுவும் ஒத்த பிள்ளைய தனியா வளர்க்குற ஒரு அம்மாவா இருந்தா உலகம் எப்படி பார்க்கும்? அதனாலேயே தன் பத்திய உண்மைகளை யார்ட்டையும் எதுவும் சொன்னது இல்லையா. இனிமே நீ தாராளமா சொல்லலாம் வைக்கலாம், அவன் ஏன் புள்ள, அதே மாதிரி நீ தனிமையான ஒரு பொண்ணு கிடையாது, இனிமே உனக்கு துணையா நான் நிக்கிறேன்னு வந்து நிக்கிறாங்க. இவங்க யாரு, நம்ம தாத்தா அனிமல் டாக்டர். இப்படித்தான் இவங்க ரெண்டு பேரும் ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணலாங்கிற முடிவுக்கும் இப்படித்தான் வந்திருப்பாங்க போல தெரியுது. இந்த பக்கம் நடப்புல பார்த்தா நம்ம உலகத்துக்குள்ளேயே ஒரு உலகம் இருக்குது. இந்த ரெண்டு உலகத்தையும் கனெக்ட் பண்றதுதான் இந்த நரக குழிங்க. குழியோட சைஸை பொறுத்து மிருகங்கள் எல்லாம் வெளியில வருதுங்க அப்படின்னு எடுத்து சொல்லுவார். இது கீழே ஒரு உலகம் இருக்குதான் இவ அரண்டு போவா. ஆமா, அந்த உலகத்துக்கே நான் ஒரு தடவை போயிட்டு வந்திருக்கிறேங்கிற அறிவர். உன் தாத்தா பாட்டிகளோட கண்டுபிடிப்பும் சரிதான், இதைத்தான் அவங்களும் கண்டுபிடிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அந்த டாக்டர் அம்மாவும் சரி, இவங்களோட தாத்தாவா இருந்தாரு அனிமல் டாக்டர், அவரும் சரி காஜிலாவை கொல்லக்கூடாதுன்னு ரொம்ப ஆர்வம் இருந்தாங்க. ஏன்னா அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சாங்க. அந்த முழுமையான அறிவை அவங்க அடுத்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகுதான் அவங்க அது பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு நினைச்சாங்க. அந்த அறிவு என்ன, அந்த உண்மையான விஷயம் என்னன்னா, அந்த ஃபேக்ட் என்னன்னா, காட்ஜில்லா அந்த உலகத்தோட பாதுகாவலன். இந்த உலகத்துக்கும் அந்த உலகத்துக்கும் நடுவுல பிரச்சனை வரக்கூடாதுன்னு நிக்கிற ஒருத்தர் தான் அந்த காட்ஜில்லா. ரெண்டு உலகமும் இன்டர்செக்ட் பண்ணக்கூடாது, அவங்கவங்க உலகத்துல அவங்கவங்க இருக்கணும்னு நினைக்கிறது தான் காட்ஜில்லா. ஆனா அதையும் மீறி காட்ஜில்லாவோட உலகத்துல இருக்கிற சில மிருகங்கள் வெளியில வரும். அப்படி வர்ற மிருகங்களை அழிச்சு திரும்ப அதோட உலகத்துக்கு எடுத்துட்டு போயிடும், இல்ல வரமாட்டேன்னு சொல்ற மிருகங்களை அழிச்சிடும். இந்த வேலையை தான் காட்ஜில்லா பண்ணிட்டு இருக்குது. சொல்ல போனா மனிதர்களுக்கு மனித உலகத்துக்கு உதவிதான் பண்ணிட்டு இருந்திருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் காட்ஜில்லாவை அழிக்க கூடாதுன்னு உன் தாத்தா பாட்டி நினைச்சதா அடிச்சு சொல்றாரு. ஆனா இப்ப எதுக்கு இப்ப இந்த நரக குழிகள் எல்லாத்தையும் பாம் வச்சு க்ளோஸ் பண்றீங்கன்னு கேட்டா, காட்ஜில்லா உட்பட இனி எதுவுமே வெளியில வரக்கூடாது. இந்த நரக குழிகள் இருக்கிறனால தானே வெளியில வருதுங்க. அதை எல்லா இடத்துலயும் அடைச்சிட்டு அதுகளால வர முடியாதுல்ல, அதனால தான் மொத்தமா அடைக்க போறதா சொல்றாரு. எங்கெங்க எது வரும் ஏது வரும்னு நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, வரக்கூடிய வழிகளை அடைச்சிட்டா உலகம் நிம்மதியாக இருக்கும். அதைத்தான் பண்ண இருக்கிறதா சொல்றாரு. இங்க பிளாஷ்பேக்ல மிலிட்டரிக்காரர் உயரதிகாரியை பாக்குறதுக்கு வரார். உயரதிகாரி மதிக்கவே இல்ல அவனை. ஒரு பொம்பளை புள்ள பின்னாடி தெரியறவன் வேலையை முக்கியமா கவனிக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அதையெல்லாம் தாண்டி முக்கியமான சில விஷயங்கள் இருக்கிற ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்குறாப்ல. இதெல்லாம் உங்க மேனேஜர் இருக்கிறார்ல, அவர் பார்த்துப்பாரு, உனக்கு எதுக்கு தம்பி தேவையில்லாத வேலை அப்படின்னு பேசும்போது உங்ககிட்ட சில உண்மைகளை அவர் மறைக்கிறார் அப்படின்னு சொல்லுவாப்ல. என்னப்பா உண்மைன்னு கேட்டா, காஜில்லாவை நம்ம அணுகுண்டு போட்டு கொண்டதான நீ நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அது உண்மை இல்ல, காஜில்லா சாகலன்ற அந்த உண்மையை எடுத்து சொல்றார். மறுபடியும் அதை நம்ம ஆட்கள் பாத்துருக்காங்கிற அந்த உண்மையை எடுத்து சொல்றார். நானே கண்ணால பார்த்தேங்கிறதையும் சொல்றார். அதை பத்திய டீடைல்ஸ் தான் இந்த ஃபைல் இருக்குன்னு சொன்னதும் ஆள அரண்டு போறாப்ல. இந்த உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சது அந்த ரெண்டு டாக்டர்ஸ் தான். அவங்க இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியம், எக்காரணத்தை கொண்டு அவங்களை இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து தூக்கிட மாட்டேங்கன்னு எனக்கு வாக்கு கொடுத்தா இதை கொடுப்பேன் அப்படின்னு ஒரு டீலையும் போடுறார். அவங்க பொசிஷனையும் மாத்தக்கூடாதுன்னு கேட்டுக்கிறார். அவரும் சரின்னு ஒத்துக்கிட்ட பிறகுதான் ஃபைலை கொடுத்துட்டு ஒரு செலிட்ட போட்டு வராப்ல. இந்த பக்கம் நம்ம சீனியர், நீ நல்லா தானே இருந்த, எதுக்கு அந்த ஆளுக்கு துணை போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறார். அடுத்து இந்த மாதிரி மிருகங்களால உலகம் அழியக்கூடாது, என் சொந்த பந்த அழிஞ்சாப்ல யாரும் அழியக்கூடாது, அதுக்காகத்தான் அவருக்கு உதவி பண்ணிட்டு இருக்கிறதா செக்யூரிட்டின்னு சொல்லுவா. இங்க பிளாஷ்பேக்கை பத்தி பேசிட்டு இருக்கும்போது, எங்க பாட்டிமா எங்க இறந்து போனாங்கன்னு எனக்கு தெரியும், நீங்க அவங்களை காப்பாத்த முயற்சி பண்ணதும் தெரியும்னு எடுத்து பேசிட்டு இருக்கும்போது, இனிமே அந்த மாதிரி இழப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பண்றேன். எப்பா பாமெல்லாம் வச்சிட்டீங்களா, வெடிக்க போதுப்பா, எல்லாம் கிளம்புங்கப்பா அப்படின்னு சத்தம் போட்டார் வாக்கி டாக்கில. உடனே எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. லைட்டா ஷேக் ஆகுது அந்த சமயம் பார்த்தா ஷேக்ல என்னையா நடக்குதுன்னு பார்த்தா, கீழே அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஒரு ராட்சசம் மேல வராங்க. பாம் வேற வெடிக்க போது, அதுக்குள்ள பார்த்தா நம்ம கேர்ள் ஃபிரெண்ட் உள்ள விழுந்துட்டா. மான்சர் கூட சண்டை போட்டு இருக்கும்போது சரிக்கு இந்த பொண்ணு கீழே விழ போறா. அவ கீழே விழாம மிலிட்டரிக்காரர் பிடிச்சிட்டு இருக்கிறார். அடுத்த கொஞ்ச நேரத்துல பார்த்தா பாம் வேற வெடிச்சு மொத்தம் இடிஞ்சு போதுங்க. என்னாச்சு
ஏதாச்சுங்கிறத ரொம்ப அரகுறையா தான் காட்டியிருக்காங்க. அந்த நரக குழிக்குள்ள யாரெல்லாம் விழுந்தாங்க, யாரெல்லாம் செத்தாங்கங்கிறத ரொம்பவே அரகுறையா தான் காட்டியிருக்காங்க. அடுத்த எபிசோட்ல தான் இன்னும் கிளாரிட்டியா ஏதாவது தெரிய வரும்னு நினைக்கிறேன். இப்போ 9வது எபிசோடுக்கு வந்துட்டோம். கடைசி எபிசோடோட முந்தின எபிசோடுக்கு வந்தாச்சு. பிளாஷ்பேக்ல பார்த்தா நம்ம மிலிட்டரிக்காரரு நம்ம அனிமல் டாக்டர் 2 பேர் இருக்காங்க. டாக்டர் அம்மா அந்த நரக குழியில விழுந்து இறந்து போயிடுச்சு இல்லையா, அதனால அவங்களோட புள்ளைய தாம்புள்ள மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்கிறது இவர் தான், இந்த அனிமல் டாக்டர் தான். கூடவே துணைக்கு இருக்கிறது நம்ம மிலிட்டரிக்காரர். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் அந்த பையனை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க போல. இப்போ இவங்களோட ஆராய்ச்சி எந்த லெவலுக்கு வந்து நிக்குதுன்னா, அந்த நரக குழிக்குள்ள அந்த அம்மா விழுந்ததுல அதே மாதிரி வேற ஒரு குழி இருக்குது, கீழே ஒரு உலகம் இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த உலகம் எல்லா வகையிலையும் கனெக்ட் செய்யப்பட்டிருக்கும். கீழே ஒரு நெட்வொர்க் இருக்கும். கீழே உண்மையிலே ஒரு உலகம் இருக்கிறதா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஆராய்ச்சி குழுவை கீழே அனுப்ப போறாப்லையா. அதுக்காக ஒரு மிஷினை ரெடி பண்ணி வச்சிருக்காப்ல. நானும் போவேன் அடம்பிடிச்சு நம்ம பயிலும் மிலிட்டரிக்காரர் அதுல போற. மிலிட்டரிக்காரங்க எல்லாம் உயரதிகாரிகள் எல்லாம் கை தட்டி ஆர பண்றாங்க. நல்லபடியா போகுது. இதை ஒரு பொருள் காட்சியில உட்காந்து இந்த காட்சியில பார்க்கலாங்கிற ரேஞ்சுக்கு உட்காந்து டூரிஸ்ட் கைடு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆட்கள் அந்த உலக ரெண்டுக்குள்ள போய் உட்காந்தாச்சு. எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கன்னு இருக்கிறாப்ல. ஆனா இப்படி ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு பயணப்பட்டு போகும்போது அங்க கதிர்வீச்சோட அளவு ஒரு ரீடிங் இந்த லெவல்னு இருக்கணும் போல. அந்த லெவலுக்கு ரீச் ஆனாதான் இவங்களால பயணப்பட முடியும். அந்த லெவலுக்கு ரீச் ஆகும்போது தான் அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி செயல்பட்டு ஒரு உலகத்துல இருந்து இன்னொரு உலகத்துக்கு அவங்கள கடத்தி விடும் போல. அந்த லெவலுக்கு இவங்களும் கதிர்வீச்சை ரெடி பண்ணி அமுச்சு விட்டதும் சர்ன்னு இது கீழே போயிடுச்சுங்க. மானிட்டர்ல இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க இருக்கிற நிறைய ஆண்டனாஸ் எல்லாம் கண்ணா பின்னான்னு கொலைய ஆரம்பிக்குது. அந்த குழியை மேல சுத்தி செட் பண்ணி வச்சிருந்த நிறைய அந்த செட்டப் எல்லாம் அப்படியே ஈர்ப்பு விசையில உள்ள இறுகி போக ஆரம்பிக்குது. கூடாரமே புடுங்கப்படுது, சேரெல்லாம் பறக்குது, ஆட்கள் எல்லாம் இழுக்குது. எல்லாம் பயந்து தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. வண்டி எல்லாம் பாருங்க எப்படி உள்ள போக பாக்குதுன்ட்டு. கொஞ்ச நேரத்துக்கு தான் இந்த கூத்தெல்லாம். அப்புறம் எல்லாம் அமைதியாயிடுச்சுங்க. உயரதிகாரி வந்து என்ன இளவியா நடந்துச்சுன்னு சத்தம் போறாரு. அப்புறம் சோகமாவே நம்ம ஆளு வீட்டுக்கு வருவான். மிலிட்டரிக்காரனும் கீழே போனவன் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல என்ன சோகமா வீட்டுக்கு வராரு இவர் அனிமல் டாக்டர். 2 முட்டாட்டிக்காரனும் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. இப்ப கட் பண்ணி நடப்புல காத்தா அந்த விபத்துல நரக குழியில யாரெல்லாம் விழுந்தாங்கன்னு தெரியல. ஆனா வெளியில இருந்து கை கால்ல அடிபட்டது யாருக்குன்னா நம்ம வயலுக்கு. அவன் ஹாஸ்பிட்டல்ல முழிக்கிறான். என்னங்க ஆச்சு, யாருங்க உள்ள விழுந்தா அப்படின்னு கேட்க நம்ம மிலிட்டரிக்காரரு, கேர்ள் ஃப்ரெண்டு, அப்புறம் நம்ம ஹீரோயின் 3 பேருமே நரக குழியில விழுந்துட்டாங்க, இறந்துட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் வருத்தப்பட்டு எடுத்து சொல்றாங்க. அந்த பேட் நியூஸ் எடுத்து சொல்றாங்க. இவனுக்கு அழுகலையா வருது, தப்பு பண்ணிட்டோமோ நினைக்கிறான். இவன் இப்படி கிடக்கானேன்னு பார்த்து அம்மா வந்து கட்டி பிடிச்சி கதறிக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா அதே சமயம் உள்ள விழுந்த மிலிட்டரிக்காரர் முழிக்கிறாப்ல. எஸ், அவர் சாகல, சேஃபா தான் உள்ள லேண்ட் ஆயிருக்கிறார். கத்திக்கிட்டு இருக்கிறாரு அந்த பொண்ணை தேடி, பேத்தியை தேடி. கேர்ள் ஃப்ரெண்ட் அதே மாதிரி எங்கேயோ முழிக்கிறா. கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிச்சாப்ல நம்ம மிலிட்டரிக்காரர். வா இங்க இருந்து கிளம்பணும், கதிர்வீச்சு ஆபத்து இருக்குது, கிளம்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மின்னல் மேல வெட்டும்ல, இங்க மின்னல் கீழே வெட்டுறாப்ல வெட்டிக்கிட்டு இருக்குது. ஒரு வழியா ஓடி ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இந்த இடம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது போல, சூழல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் போல. எங்க இருக்கிறோம் நாம அப்படின்னா விசாரிக்கும் போதுதான் டைட்டன்களோட உலகத்துல நாம இருக்கிறோம், ராட்சசர்களோட உலகத்துல நாம இருக்கிறோம்னு எடுத்து சொல்றா. நீ விழுந்தாப்லயே நாங்களும் விழுந்துட்டோம், ஹீரோயின் விழுந்துட்டா, அவளை காப்பாத்தணும்னு இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்கள தேடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அங்க ஈ கூட பெரிய பெரிய சைஸ்ல தான் சுத்தி தெரியுது. பிளாஷ்பேக்ல என்னடா தப்பு நடந்துச்சு அப்படின்னு குழம்பிட்டு இருக்கிறார். இதுல நடந்த அந்த சொதப்பல்னால இந்த கம்பெனிக்கு ஃபண்டிங் பண்றத ராணுவம் நிறுத்திடுச்சு போல. இனிமே ஃபண்ட் பண்ண போறது இல்ல போல. எங்க நடந்த தப்ப சரி பண்ணணும்னா இன்னும் நிறைய ஃபண்ட் கொடுத்தாதான் எங்களால ஆராய்ச்சி பண்ண முடியும், அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஒரே தோல்விக்கே நீங்க ஃபண்ட் கொடுக்க மாட்டீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கோபப்படுறாப்ல. கீழே விழுந்தவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. யாரும் மிலிட்டரிக்காரர், அவர் போன அந்த டீம் என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அப்படியே விட்டுற முடியாது, ஏதாவது பண்ணணும்ன்ற ரேஞ்சுக்கு இவர் பேசிட்டு இருக்கிறார். ஆனா உயரதிகாரி கைவிட்டார். இதே மாதிரி ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காரா, ஏதாவது முட்டாத்தனமா பண்ணிடாரு, ஆல்ரெடி அந்த பிள்ளைக்கு அம்மா இல்ல, நீ ஏதாவது பண்ணி புள்ளைய அனாதாக்கிறாதன்னு ஒரு அட்வைஸ் போட்டு போறாரு உயரதிகாரி. இப்போ டைட்டன்களோட உலகத்துக்குள்ள இதுக்கு முன்னாடி நீங்க வந்திருக்கிறதா சொன்னீங்களே, அப்ப என்னாச்சு ஏதாச்சுன்னு கேர்ள் ஃப்ரெண்ட் விசாரிக்கிறா. எஸ், டைட்டனோட உலகத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி உருண்டைக்குள்ள இவர் போனது உண்மைதான். போனவர் திரும்ப வந்திருக்கிறாரு. வந்தவருக்கு நிறைய சிகிச்சை கொடுக்கப்படுது. சிகிச்சை எல்லாம் கொடுக்குறாங்க. ஆனா நான் இந்த மாதிரி அந்த அனிமல் டாக்டரை பார்க்கணும்னு கூப்பிட சொன்னா யாரும் கூட மாட்டேங்கிறாங்க. இதுல காண்டாயி அங்க இருந்த ஒரு நர்ஸ பணைய கைதியா புடிச்சிட்டு இவர் வெளியில வராப்ல. வெளியில வந்து பார்த்தா டிவில நாசா ராக்கெட்டே நிலவுக்கு விட்டு இருக்குது. அப்போ ஒருத்தர் வராருங்க. எப்பா, நீ ஒரு ஆபரேஷனுக்காக அந்த நரக குழிக்குள்ள போன, நீ போன வருஷம் 1962, இப்ப நீ திரும்ப வந்திருக்கிறது 20 வருஷத்துக்கு பிறகுன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாப்ல. இவரு அரண்டு போறார். ஏன்னா இவர் பாக்குறதுக்கு இன்னும் அதே இளமையோட தான் இருக்கிறாப்ல. கீழே டைட்டன்களோட உலகத்துல காலம் ஓட்டம் வேற, மனித உலகத்துல கால ஓட்டம் வேற. கீழே இருந்தப்போ இளமையா இருந்திருக்காரு மனுஷன், மேல வந்து பாக்குறதுக்குள்ள 20 வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் எதுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம 2 மண்டாட்டிக்காரர் தான். தம்மா துண்டாப்பூர் புள்ளைய பாத்துட்டு போனாப்ல, அவர் தான். இவ்வளவு உயரமா வளர்ந்து நிக்கிறத பார்த்துட்டு அரண்டு போய் அப்படியே உட்காரார். இது நடக்கிறது 1982. அந்த நர்சம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு நடந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு மன்னிப்பு கேட்டுக்கிறார். அப்புறம் அந்த நர்சம்மா கூட இவர் பேசி பழக ஆரம்பிக்கும் போதுதான் இவங்க 2 பேரு கல்யாணம் பண்ணி இவங்களுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். அதுதான் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சு வீட்டுக்கு வந்துட்டாங்க. அம்மா விழுந்து கவனிச்சிட்டு இருக்காங்க.
இந்த அம்மா தான் அப்ப நர்ஸா இருந்தவங்க போல தெரியுது. இவன் ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கிறான். நானும் அந்த குழியில விழுந்திருக்கணும், இல்ல அவங்கள காப்பாத்தி இருக்கணும், நான் மட்டும் ஏன் பொழைச்சேன் வச்சேன்னு ஏன்டா பொழைச்சோம்னு நொந்துகிட்டு இருக்கிறான். இது உன் தப்புல தம்பின்னு அந்த அம்மா அட்வைஸ் போட்டுக்கிட்டு இருக்குது. எல்லாத்தையும் கடந்து போகணும் தம்பி, வாழ்ந்துதான் போக முடியும்னு எடுத்து சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் கம்பெனில உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கீழே டைட்டன் உலகத்துல இருந்து வரக்கூடிய சிக்னலை ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிறவ ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. அது என்னன்னா, நடப்புல கீழே பாதாள லோகத்துல இருந்து நாம எப்படி ஒரு கதிர்வீச்சு சிக்னல் அனுப்புறோம் காட்ஜிலாவை வெளியில வரக்கிறதுக்காக, அதே மாதிரி யாரோ அதே கதிர்வீச்சை கீழே இருந்து அனுப்புறாங்க, ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்புறாப்ல தெரியுதுன்னு கண்டுபிடிக்கிறா. இப்ப பிளாஷ்பேக்ல 1980கள்ல ரெண்டு மண்டாட்டிக்காரர் நம்ம மிலிட்டரிக்காரன்ட்ட என்ன நடந்துச்சு அங்க சொல்லுங்க சொல்லுங்கன்னு விசாரிக்கிறான். நரவு குழிக்குள்ள போனோம், போற வழியில பிளைட் கண்ட்ரோலே இல்லாம கண்ணாமண்ணான்னு போய் லேண்ட் ஆச்சு. டைட்டனோட உலகத்தை நாங்க அங்க பார்த்தோம். அங்க நிறைய போட்டோஸ் நிறைய ப்ரூஃப் எல்லாம் எடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் திடுதிப்புன்னு ஏதோ நடந்தது. ஏதோ பெரிய ராட்சச மிருகம் வந்து தாக்குது. அப்படி தாக்கும்போது அதுல இருந்து ஏற்பட்ட ஒரு பெரிய கதிர்வீச்சு, தாக்குதல நிறைய பேர் இறந்துடுறாங்க. ஒரு பெரிய கதிர்வீச்சு ஏற்படும் போது அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி செயல்பட்டு அங்கிருந்த மிருகத்தை இழுத்துட்டு நம்ம உலகத்துல கொண்டு வந்து விட்டுச்சு. அதான் நம்ம டிராகன் நினைக்கிறேன். அப்ப கூடவே இழுவிச இவரையும் இழுத்துருச்சு. டிராகன் எப்படி நம்ம உலகத்துக்கு வந்து சேர்ந்ததோ அதே மாதிரி இவரும் நம்ம உலகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். ஆனா என்ன, வந்து பாக்குறதுக்குள்ள 20 வருஷம் ஓடி போச்சு. ஆனாலும் இளமை மாறாம அப்படியே தான் இருக்கிறார். அவருக்கு சில நாட்கள் தான் போனாப்ல தெரிஞ்சிருக்குது. ஆனா இங்க 20 வருஷம் ஓடி போச்சு. அப்புறம் உங்களை ஒரு முதியோர் இடத்துல சேர்க்க போறாங்க, இனிமே நீங்க அங்கதான் இருக்கணும், ரிட்டையர்மெண்ட் தான், எல்லாத்தையும் அவங்க பாத்துப்பாங்க வச்சுப்பாங்க, எனக்காக அங்கேயே இருங்கன்னு ரெண்டு பொண்டாட்டிக்காரன்னு கேட்டுக்கிறாங்க. அப்புறம் நம்ம அனிமல் டாக்டர் அவர் என்னாச்சுன்னு கேட்க அவர் இறந்துட்டார் போல பாவம். அப்புறம் கூடவே ரெண்டு பொண்டாட்டிக்காரர் எனக்கு இந்த கம்பெனில வேலை பார்க்கறதுக்கு பிடிக்கல, இந்த கம்பெனியை விட்டு நான் வெளியில போறேன் அப்படிங்கிறாப்ல. ஏன்டா போகாதரா, இதாண்டா உன் ஃபேமிலி பிசினஸ், நீ தாண்டா பாத்துக்கணும், உங்க அப்பா அம்மாக்கு அப்புறம் நீ தாண்டா இதெல்லாம் பாத்துக்கணும்னு கேட்கும்போது இல்ல இது சரிப்பட்டு வராப்ல தெரியல, இது இருந்துமே உலகத்துல மிருகங்களோட பல அழிவுகளை நான் பார்த்துட்டேன், இது சரிப்படாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் நம்மால முதியோர் இல்லத்துல சேர்த்தாங்க இல்ல, அங்கேயே பலகாலமா உட்காந்து பெருசுகளோட சேர்ந்து மருந்து மாத்திரன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துக்கிற. டிவில காஜிலா வந்து தாக்குதல் நடத்தும் போதுதான் ஆக்சுவலா அது உலகத்தை அழிக்கிறதுக்காக வரல, அதோட உலகத்துல இருந்து வெளியில வந்த ஒரு பெரிய ராட்சச மிருகத்தோட சண்டை போட்டு அதை கொல்றதுக்காக தான் வந்துச்சு. ஆனா சண்டை நடந்த இடம் ஒரு சிட்டிங்கிறதுனால பேரிழப்பா ஆயிப்போச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு கை காலெல்லாம் உதறும். இப்படி எல்லாம் பிளாஷ்பேக் எடுத்து சொல்லிட்டு டைட்டனோட உலகத்துல சுத்தி திரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அப்பாவோட ஆபீஸ்ல வேற ஏதாவது குழு கிடைக்குமான்னு பையன் நோண்டிக்கிட்டு இருக்கும்போது அப்பா ஆபீஸ்க்கு யதார்த்தமா வராருங்க. இப்பதான் ஜப்பானுக்கு வந்தேன் அப்படின்னு எடுத்து சொல்றாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரும் பார்த்து பேசிட்டு இருக்காங்க. ஏண்டா அந்த பாலைவனத்து பக்கம் என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க, நாங்க இருந்தேங்கிறத எப்படா கண்டுபிடிச்சீங்கன்னு பையன் கிட்ட அப்பதான் விசாரிக்கிறாருங்க. நீங்க இறந்துட்டதா நினைச்சோம், அப்புறம் உங்களோட பழைய ஃபைல் கிடைச்சது, அதை வச்சு நீங்க எங்க போயிருப்பீங்கன்னு கெஸ் பண்ணி பின்னாடியே வரந்ததா எடுத்து சொல்றாப்ல. அப்புறம் இந்த உண்மையெல்லாம் ரெண்டு பொண்டாட்டி ரெண்டு குடும்பம் இதெல்லாம் நினைச்சு நீ வருத்தப்படாத வைக்காத, அப்பா தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. மன்னிப்பு கேட்கிறாப்ல. காலம் தாமதமாயி போச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கறான் அவன் கோவத்துல. அப்புறம் உங்க பொண்ணு இறந்து போயிட்டா தெரியுமா உங்களுக்குன்னு சொல்லி அழுக ஆரம்பிக்கிறான். அவரும் கொஞ்சம் வருத்தப்படுறாரு தான், ஆனா அது உண்மை இல்ல, வாய்ப்பு இல்ல அப்படின்னு எடுத்து சொல்லிட்டு இருக்காரு அப்பா. டேய் சும்மா போய் சொல்லாதரா, நான் உங்களை காயப்படுத்திட்டேங்கிறதுக்காக என்ன காயப்படுத்துறதுக்காக தான் போய் சொல்றேன், அவ சாகல அப்படின்னு கேட்கும்போது இல்ல செத்துட்டான்னு சொன்னது அழுக ஆரம்பிக்கிறான். எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான், நீங்க பண்ண தப்பு தான் அப்படின்னு சத்தம் போட ரெண்டு பொண்டாட்டிக்காரன் அழுதுட்டு இருக்காங்க. பொண்ணு இறந்து போச்சேன்னு. ஆனா அதே சமயம் பொண்ணு டைட்டனோட உலகத்துல முழிக்கிறா. ஒரு மிருகம் இவளை கொல்றதுக்காக பக்கத்துல நெருங்கி வருது. வந்து மோப்பம் முடிச்சு பார்த்துட்டு ஒண்ணும் பண்ணாம அங்கிட்டு இருந்து போயிடுச்சுங்க. இவ தான் மிரண்டு போயிருப்பா. ஆனா போனது மறுபடியும் இந்த பக்கம் திரும்பி வருதே. உடனே இவ ஊந்து அங்க இருந்து எஸ்கேப் ஆக பாக்குறா. படு வேகமா வந்து முட்டை பாக்கம் பாருங்க, ஒரு அம்பு வந்து குத்தி அதை விரட்டி விடுது. யாரா அம்பு விட்டதுன்னா அட நம்ம டாக்டர்மா, இந்த அம்மா சாகலங்க, இன்னும் உயிரோட அதே டைட்டன்கள் உலகத்துல இன்னும் இளமையோட அதே மாதிரியே தான் இருக்கிறா. செம ஷாக்கான நியூஸ்ல இதோட 9வது எபிசோடு முடியுது. இதுக்கு பிறகு 10வது எபிசோட் இந்த சீசனோட கிளைமேக்ஸ் எபிசோட பார்க்க போறோம். எல்லாம் ஓரளவு முடிவுக்கு வரும்னு நினைக்கிறேன். அடுத்த சீசனுக்கான அடிகோலையும் அங்கதான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பாப்போம். வந்தவங்க அந்த பொண்ணை காப்பாத்திட்டு என்னமா ரெஸ்கியூ டீம்ல இருந்து வந்திருக்கிறியா, என்ன ரெஸ்கியூ பண்ண வந்திருக்கிறியா அப்படின்னு விசாரிக்கிறாங்க. இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, இவங்க உள்ள விழுந்தாங்கல்ல, உள்ள விழுந்த இவங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு டீம் வந்திருக்கு, அந்த டீமை சேர்ந்த பொண்ணு தான் இவ, மத்தவங்க எங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. தான் பேத்தி இவதாங்கிற உண்மை எல்லாம் இப்போ வரைக்கும் அந்த அம்மாவுக்கு தெரியல. எப்படி இந்த உண்மையை சொல்றதுன்னு தெரியாம வேற அவ முழிச்சிட்டு இருக்கா. இந்த பக்கம் பாலைவனத்துல ஏதோ ஒரு மிஷினை வச்சுட்டு கதிர்வீச்ச பாய்ச்சிக்கிட்டு இருந்தீங்களே, எதற்காக காஜிலாவை வர வைக்கிறதுக்காகவான்னு கேட்க, இல்லடா தம்பி அப்படி பண்ணா காஜிலா வரும் வராதுங்கிறதா எனக்கு தெரியாது, நான் அதை ஏன் ரெடி பண்ணிட்டு இருந்தேன்னா அப்பதான் ஒரு நெட்வொர்க்கான அந்த நரக குழி ஓபன் ஆகும்னு நினைச்சேன். இந்த நரக குழிகள் எல்லாம் கீழே கனெக்ட் ஆகிருக்குது, ஒரு நெட்வொர்க் மாதிரி கீழே இருக்குதுன்னு நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சேன். நம்ம உலகத்துக்குள்ளேயே அதோட ஒரு உலகம் இருக்குது, அதை என்னால ப்ரூவ் பண்ண முடிஞ்சா என்னோட அப்பா அம்மா கண்டுபிடிச்சது கரெக்ட் தாங்கிறத மக்களுக்கு உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் நினைச்சேன். ஆனா இந்த உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்ச அவங்கள இந்த மிலிட்டரிக்காரனுங்க பைத்தியம் முட்டாள்கள் முத்திர குத்தி அவங்க ஆராய்ச்சியவே ஒண்ணும் இல்லாம கேலி குத்தாக்கிட்டாங்க. இப்படி சொல்லி வருத்தப்படுறார். எப்ப
பார்த்தாலும் இந்த மேப், இந்த பிரச்சனை, இதையே கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கிறவங்க எல்லாத்தையும் வீசி எறிறான். இதெல்லாம் பண்றது மறுபடியும் இந்த மிருக தாக்குதல் வரும்போது அதுகிட்ட இருந்து உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான். ஆனா நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டேங்கிறாரு அப்பா. சரி விடு, இதை எல்லாத்தையும் சரி பண்ணுவோம், சேர்ந்து வேலை வைப்போம்னு பையனை கூப்பிடுறாரு. ஆனா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும்னு பையன் கேட்கறான். ஏண்டா உலகமே இங்க ஆபத்துல இருக்குது, இப்ப போய் ஏன் நீங்க 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டீங்கன்னு கேட்க போறியா? தெரிஞ்சா தெரியாமல தப்பு பண்ணிட்டேன், எல்லாருக்கும் ஒரு காதல் வரும், எனக்கு 2 காதல் வந்து போச்சு, நான் என்னடா பண்ணட்டும்ங்கிறாரு அவரு. எல்லா தப்பு நீங்க தான் பண்ணீங்கன்னு போறான் பையன். இந்த பக்கத்துல இருந்து நம்ம டாக்டர் அம்மா டைட்டன்கள் உலகத்துல இவங்க தான் அந்த சிக்னல் அனுப்பிட்டே இருக்காங்க போல. இந்த சிக்னலை தான் கம்பெனிக்காரங்க மேல ட்ரேஸ் அவுட் பண்ணிருக்காங்க. கீழ இருந்து ஏதோ ஒரு சிக்னல் வருது, நம்ம கதிர்வீச்சு சிக்னல் மாதிரி இருக்குதுன்ட்டு. நீ இந்த மோனாச்சு கம்பெனியை சேர்ந்தவ இல்லையான்னு பேசிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் கேர்ள் ஃப்ரெண்ட் ஓடியாரா. கேர்ள் ஃப்ரெண்டை பார்த்ததும் இந்த அம்மா அட்டாக் பண்ண போக இல்ல என் ஃப்ரெண்டு தானே இவங்க 2 பேர் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு மத்தியில மரத்துக்கு பின்பக்கத்துல இருந்து நம்ம மிலிட்டரிக்காரர் பேசுறாப்ல. குரலை கேட்டுட்டு இவங்க ஓரளவு கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனா குரல்ல கொஞ்சம் மாற்றம் தெரியுதே. மிலிட்டரிக்காரா நீதானா? ஏன்டா பின்னாடியே இருக்கிற வாடான்னு கூப்பிட்டா இல்ல ஒரு நிமிஷம் வரேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும், அது ரொம்ப முக்கியங்கிறாரு. என்னன்னு கேட்டா எவ்வளவு நாளா நீங்க இருக்கிறதா நினைக்கிறேன்னு கேட்க 57 நாட்கள் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். இவர் வருத்தப்படுறார். இவர் உள்ள இருந்தது 20 நாள், ஆனா நிஜ உலகத்துல மனித உலகத்துல அது 20 வருஷமா போச்சு. இந்த அம்மா இங்க உள்ள இருக்கிறது 57 நாள், ஆனா மனித உலகத்துல இது 57 வருஷம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு அந்த கதை எல்லாம் எடுத்து சொல்றாப்ல. இந்த அம்மா அதிர்ந்து போகுது, நம்ப மாட்டேங்குது. இருந்தாலும் நம்பாம இருக்க முடியல, அழுகலையா வருது. இதெல்லாம் உண்மையா? இப்போ 2015 வருஷம் நடக்குதான்னு அந்த அம்மா கேட்க நம்ம பிள்ளைங்க ஆமான்னு தலையாட்டுறாங்க. அப்புறம் நம்மால முன்னாடி வந்து நிக்கிறாப்ல. இவ்வளவு வயசானவரா அவரை பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு அழுகுதாங்கல, இவருக்கு அழுகுதாங்கல, 2 பேரும் அழுதுட்டு இருக்காங்க பாவம். அப்புறம் தான் புருஷன் மிலிட்டரிக்காரருக்கு என்னாச்சுன்னு கேட்க, சாரி மிலிட்டரிக்காரங்கிற யாரு, நம்ம அனிமல் டாக்டர், அவருக்கு என்னாச்சுன்னு கேட்க அவர் இறந்துட்டாருன்னு சொல்லிறாரு. அப்புறம் என் புள்ள 2 பொண்டாட்டிக்காரனை விசாரிக்க அவன் நல்லா தான் இருக்கிறான், இந்த ஆராய்ச்சியை தொடர்ந்து அவன் தான் நடத்திக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கறத எடுத்து சொல்றாரு. அப்புறம் இதெல்லாம் எடுத்து சொல்ற யாரு? அந்த பொண்ணு தான் சொல்றா, நம்ம ஹீரோயின். எங்க அப்பா நல்லா தான் இருக்கிறாருன்னு. அப்பாவா? ஆமா பாட்டி அப்படின்னு சொல்லும் போதுதான் எதுக்கு இருக்கிறது தான் பேத்தின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு இன்னும் ஷாக்கா இருக்குது. இந்த பக்கம் கீழ இருந்து ஒரு சிக்னல் வருதுன்னா கீழே போனவங்கள யாராவது உயிரோட இருக்கலாம், அவங்க உயிரோட இருக்கிறாங்கிறத சிக்னலை நமக்கு பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நாம அவசரப்படக்கூடாதுன்னு நம்ம சீனியர் சொல்லிட்டு இருக்கிறாப்ல. எல்லாம் கையை மீறி போய்கிட்டு இருக்குது, 1-2 பேரை காப்பாற்றணும் வைக்கணும்னு நீங்க ஏதாவது கற்பனை பண்ணிட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உண்மையா இருந்தா கூட 1-2 பேருக்காக 700 கோடி மக்களோட உசுரை பணைய வைக்க முடியாதுன்னு அந்த 2ஆம் கட்ட தலைவரமா சொல்லிடுச்சு. மேப்ப பார், எல்லா நெட்வொர்க் அந்த நரக குழிகளையும் மூடுறதா சொல்லிட்டு நம்ம போய் அங்கங்க பாம் வச்சான். அங்கெல்லாம் இப்ப கதிர்வீச்சோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதா, ஏதாவது பண்ணி இதெல்லாத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு மேல பேசிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, கீழே ஒரு நாளுங்கிறது மேல ஒரு வருஷம். கீழே இவங்க நடந்துட்டு அங்கிட்டு ஓடிட்டு இருக்கிற கேப்ல மேல எத்தனை வருஷம் ஓடிட்டு இருக்குதோ தெரியல. அப்புறம் கீழே ஒரு கதிர்வீச்சு எமிஷன் மிஷின் ஒண்ணு கிடக்குதுங்க. இதால இவங்க மேல மனித உலகத்துக்கு கதிர்வீச்சு சிக்னல் அனுப்பிச்சிட்டு இருக்கிறத எடுத்து சொல்லுவாங்க. அப்ப இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் இதை வச்சு நம்ம தப்பிச்சு வெளியில போக முடியும், ஒரு வாய்ப்பு இருக்குன்னு இவர் சொல்றாரு, நம்ம மிலிட்டரிக்காரர். இந்த பக்கம் நம்ம 2 பொண்டாட்டிக்காரன் தான் பிள்ளைய பத்தி எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. பாட்டிமா டாக்டர் அம்மா இங்க அப்பா தான் பொட்டி பிடிக்க கட்டிக்கிட்டு பொண்டாட்டியை விட்டு பிரிஞ்சு போக போறார். இங்க போறேன்னு கேட்டா அமெரிக்காவுக்கு போறேங்கிறாப்ல. நீங்க இறந்துட்டீங்க நினைச்சுக்கிட்டு எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் தெரிஞ்சோம், ஒரு நாள் உயிரோட வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், வந்துட்டீங்க. ஆனா எனக்கு என்ன துரோகம் பண்ணீங்களோ வச்சீங்களோ அதெல்லாம் முக்கியம் இல்ல, எனக்கு புருஷன் வேண்டாம், ஆனா என் பிள்ளைக்கு ஒரு அப்பனா நீங்க செய்ய வேண்டிய கடமையை செய்யுங்க, பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்குங்கன்னு எடுத்து சொல்றேன். இந்த பக்கம் அந்த கதிர்வீச்சு மிஷினை தூக்கிக்கிட்டு பாடையில கட்டி தூக்கிக்கிட்டு இவங்க போயிட்டு இருக்காங்க. டயர்டாய் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா நம்ம சீனியர் நம்ம பிள்ளைய போய் பார்த்து அவங்க கீழே உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒரு சிக்னல் அனுப்பிட்டு இருக்காங்கிற மேட்டரை சொல்ல பையன் சந்தோஷப்படுவான். அப்புறம் சீனியரும் உங்க அப்பாவை பார்க்கணும்னு கையோட 2 பேரும் சேர்ந்து அப்பா பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. பழைய வீடியோவெல்லாம் அவர் பார்த்துட்டு இருப்பாப்ல. அவர் பார்த்துட்டு இருக்கிற ஒரு வீடியோ தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நீங்க பார்த்தது. டைட்டன்கள் உலகத்துல இருந்து சிக்னல் வருது, கீழே சில பேர் உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சீனியர் எடுத்து சொன்னா அப்பா அதை நம்புறதுக்கு தயாராக இல்ல. உங்களுக்கு பொண்ணு வேணுமோ இல்லையோ, எனக்கு அக்கா வேணும், அவளை கண்டுபிடிக்கணும்னு அடம்பிடிக்கிறாப்ல பையன். இங்க பாடையை கட்டி தொடர்ந்து தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்காங்க. நடன்னு மலை மேல ஏறிட்டு இருக்காங்க. எதுக்குன்னு தான் நமக்கு இன்னும் தெரியா சொல்லல. எதை நோக்கி போறாங்கன்னா அந்த கதிர்வீச்சு மேல வரைக்கும் போயிட்டு இருக்குதுல, அந்த இடத்த நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சுங்க. இங்க வந்து பார்த்தா இன்னொரு பெரிய மிஷின் நிக்குது. இது என்னன்னா நம்ம மிலிட்டரிக்காரன் ஒரு 3 பேரை கூட்டிக்கிட்டு ஆராய்ச்சிக்காக கீழே இறங்கினால அந்த மிஷின், அது இங்க இருக்குன்னு அவருக்கு நல்லா தெரியும். ஆனா அதுக்கு பவர் சப்ளை வேணும், அதை எதிர்பார்க்கிற அளவுக்கு கதிர்வீச்சை கொடுக்கணும். அந்த கதிர்வீச்சை கொடுக்கறதுக்கு தான் இந்த சின்ன மிஷினை தூக்கிட்டு வந்திருக்காங்க. அந்த லெவல் கதிர்வீச்சை கொடுத்துட்டாங்கன்னா, அந்த லெவலை அட்டன் பண்ணிட்டாங்கன்னா இங்க பிளாக் ஹோல் உருவாகி இவங்களை இங்க இருந்து மேல தூக்கிட்டு போகும். இதுதான் இவரோட திட்டம் போல தெரியுது. உள்ள போய் பார்த்தா எல்லாம் அதே மாதிரி நல்லா தாங்க இருக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆன் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் ஆன் ஆகுது. சோ இதையும் அதையும் வயர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ற வேலையில இறங்கிட்டாங்க. பாட்டிமா ஒரு மாதிரி சோகமாவே வேலை பார்த்துட்டு இருக்கா. இனி நான் மனித உலகத்துக்கு வந்து என்ன பண்ண போறேன், என் புருஷன் போயிட்டான், நீ வயசாகி போயிட்ட, என் புள்ளையும் நான் இல்லாமையே வளர்ந்துட்டான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அழுதுட்டு இருக்கும்போது இந்த மிருகங்களால நாங்க நிறைய இழந்துட்டோம், இனியும் நாங்க எதையும் இழப்பதற்கு தயாராக இல்ல. பாட்டிமா நீங்க எங்க கூட தான் இருக்கணும்னு அடம் பிடிச்சிக்கிறா பேத்தி. சரின்னு ஒத்துக்கிட்டு எல்லாரும் உள்ள வந்து உட்காந்துட்டாங்க. எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சுங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் பாக்கி. இப்போ உன்
புள்ளைய நேர்ல பார்த்து நீயே எல்லாத்தையும் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்ப போற சமயம் வெளியில பார்த்தா அந்நேரமா ஒரு டிராகன் இந்த பக்கம் பறந்து வருது. வந்து வேக வேகமா இந்த மிஷினை அழிக்க பாக்குது. அதுக்கு தான் வெப்பம் ஏதாவது இருந்தா அதை கண்டுபிடிச்ச உடனே வந்துருமே. இதுகளுக்கு இந்த மாதிரி ஒரு பவர் இருக்குது. வெப்பமோ கதிர்வீச்சோ ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா, உஷ்ணம் இருந்தா கூட இவங்க மிஷினை ஆன் பண்ணதுமே அது தெரிஞ்சுக்கிடுச்சு போல வந்துடுச்சு. அது வந்து தட்டி விட்டதுல வயரு புடுங்கிடுச்சுங்க. வயரை மறுபடியும் கனெக்ட் பண்ணி விடணும். அப்பதான் இவங்களால போக முடியும். வேற வழி இல்லாம திறந்துகிட்டு நம்மால குடுகுடுன்னு ஓடியாராம். அது எத்தா தண்டியா இருக்குது பாருங்க. ரெண்டையும் கனெக்ட் பண்ணு பார்த்தா கனெக்ட் பண்ண முடியல. டிராகன் வேற பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்குது. வயரை எட்ட மாட்டேங்குது. சின்ன மிஷினை லைட்டா தள்ளி விட்டு அப்புறம் தான் ரெண்டையும் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்றான். கனெக்ட் பண்ணதும் மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள டிராகன் பிரம்மாண்டமா இருக்குது. இவங்களை கொல்ல வருது. அதே சமயம் அந்த கதிர்வீச்சுக்குள்ள இருந்து இன்னும் பிரம்மாண்டமா ஒண்ணு வரத பார்த்துட்டு டிராகன் அதை பக்கி நோக்கி வரியாதுங்க. என்னடான்னு பார்த்தா கரெக்டா நம்ம காஜிலா அங்க வந்து நிக்குது. காஜிலாவுக்கும் அந்த டிராகனுக்கு நடுவுல இப்ப பயங்கரமான சண்டை. சண்டையோட ஒரு கட்டத்துல ஆசிட்ட மூஞ்சிலேயே நல்லா உமிழ்ந்து விட்டுருது. அதுவும் முடிஞ்ச அளவு கண்ணு தெரியாத நிலைமையிலையும் ஒரு பிடி கிடைச்சிச்சுன்னா அதை விடாம அந்த பிடியை வச்சுக்கிட்டே போட்டு பொலன்னு பொலத்து எடுக்குதுங்க. ஒரு கட்டத்துல அதோட ரெக்கையை பிச்சு கதிர்வீச்சு ஏரியா பக்கம் வீசி எரிஞ்சிருது. அதுக்குள்ள இங்க மிஷின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதிர்பார்த்த கதிர்வீச்சு அளவு கடத்ததுமே பிளாக் ஹோல் மாதிரி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. மிஷின் போய்கிட்டு இருக்க இவர் ஏற முயற்சி பண்ணும்போது மேல ஏறி போய் அந்த அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு விட்டுறாத புடின்னு பிடிச்சிட்டு போதுங்க. இப்போ இதை மூடி ஆகணும். இந்த அம்மா மேல தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் மூட முடியாது. அவர் தொங்கிட்டு இருக்கிற வரைக்கும் இவங்க மேல போக முடியாது. வேற வழி இல்லாம பாய் பாய்னு சொல்லி கையை வலுக்கட்டாயமா அவரே தள்ளி விட்டுட்டாருங்க. புடிங்கிட்டு கீழே விழுந்துட்டார். அப்புறம் இவங்க மேல போயிட்டு இருக்கும்போது அவளை உள்ள இழுத்துட்டு கதவை சாத்திட்டாங்க. நடந்து போச்சு. நம்மளாவது மேல போற வழியை பார்ப்போம்னு அழுதுகிட்டே அவங்க மேல போறாங்க. பிளாக் ஹோல் வழியா ஒரு வழியா மேல வந்து சேர்ந்துட்டாங்க. பாடான்னு நிம்மதியா நம்ம ஆட்கள் மேல வராங்க. டாக்டர்மா தான் மேல வருது. மேல வந்து பார்த்தா உலகமே முழுசா மாறி போய் கிடக்குது. வந்தவங்களை கம்பெனியை சேர்ந்தவங்க ரொம்ப அழகா பாதுகாப்பா சேஃபா உள்ள கூட்டிட்டு போறாங்க. பார்த்தா நம்ம பையன் ஓடியாந்து கட்டி பிடிக்கிறான். அக்காவை கேர்ள் ஃப்ரெண்டையும் கட்டி பிடிக்கிறான். அப்புறம் நம்ம ரெண்டு பொண்டாட்டிக்காரரும் வந்து நிக்கிறாப்ல. புள்ளைய பார்த்து சாரி கேட்டுட்டு கட்டி பிடிக்கிறார். அப்புறம் திரும்பி பார்த்தா நம்ம டாக்டர்மா கிட்ட அம்மாவையும் அம்மா கிட்ட புள்ளையையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறா பேத்தி. என்னடா அவ்வளவு வளர்ந்துட்ட அப்படின்னு அந்த அம்மா ஆச்சரியமா பார்த்துட்டு கட்டி பிடிக்குது. சின்ன பிள்ளையா 5 வயசுக்குள்ள பார்த்தது. இப்போ இவ்வளவு தூரம் வளர்ந்து நிக்கிறான் பையன். பையனுக்கு ஒன்னும் புரியல. யாருங்கன்னு கேட்பான். உன் பாட்டிடான்னு அறிமுகப்படுத்தி வைக்கிறா அக்கா. இந்த பக்கம் பார்த்தா பழைய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தால ஒருத்தி. அவ இப்போ இந்த மோனார்ச் கம்பெனில முக்கியமான பொறுப்புல இருக்கா போல. நீ என்னமா இங்க பண்ற அப்படின்னு கேட்க, நீங்க இல்லாத இத்தனை வருஷத்துல நிறைய விஷயம் நடந்து போச்சு கண்ணு அப்படிங்கிறாங்க. எவ்வளவு காலம் ஆயிடுச்சுன்னு கேட்டா 2 வருஷம் ஆயி போச்சான். இவங்க உள்ள இருந்தது 2 நாள். ஆனா இங்க 2 வருஷம் கடந்து போயிடுச்சு. வாங்க புறப்படலான்னு எல்லாரையும் கூப்பிட்டு உள்ள வராங்க. எல்லா பேரும் வேகமா உள்ள வந்த பிறகுதான் கேமரா அங்க இருந்து வெளியில போக்கஸ் ஆகி காட்டுதுங்க. பார்த்தா இந்த பக்கம் காட்டுக்கு மத்தியில இருந்து பிரம்மாண்டமான சைஸ்ல நம்ம கிங்காங் வந்து நிக்குது. நெஞ்ச அடிச்சுக்கிட்டு கத்துவான் பாருங்க. அத்தோட இந்த 10வது எபிசோடு இதோட முடிஞ்சது. சீசன் 1 முடிஞ்சிருதுங்க. காஜிலாவோட கதையை பத்தி இவ்வளவு நேரம் பார்த்தோம். இப்போ கிங்காங் வருது. பிரம்மாண்டமா ராட்சச சைஸ்ல வருது. ஸ்கல் ஐலாண்ட்ல பார்த்தோம்ல அதே கிங்காங் தான் தெரியுது. சோ ஸ்கல் ஐலாண்ட் படத்தை வச்சு அடுத்த சீசன் அமையும் நினைக்கிறேன். ஸ்கல் ஐலாண்ட் படத்துல நடிச்ச சில முக்கியமான நடிகர்கள் கூட அடுத்த சீரீஸ்ல வருவாங்கன்னு வெளியில வேற மார்க்கெட்ல பேச்சறிபடுது. எப்படியோ நமக்கு ஒரு ட்ரீட் இருக்குது. 2வது சீசன் வந்துச்சுன்னா டெஃபினட்டா அதையும் பேசுவோம். அடுத்த சீசன்ல சந்திப்போம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கீழே இருக்குது. என் ஸ்கிரீன்லயும் கொடுக்க சொல்றேன் லிங்க். விருப்பப்படுறவங்க கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கங்க. ஒரு 2 லட்சம் பேர் இருக்கிறோம். நீங்களும் ஜாயின் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும். என்ன சேனல்ல என்ன வீடியோ போட்டாலும் அதோட யூடியூப் லிங்கை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். இனியும் கொடுப்போம். அப்டேட்டும் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். என்ன தேங்க்யூ.